வணக்கம் நண்பர்களே. இந்தியன் எக்கனாமியில் ஃபிஸ்கல் பாலிசி அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்தோம். ஃபிஸ்கல் பாலிசிக்கு அப்புறமா பட்ஜெட் மேக்கிங் அப்படிங்கிற ரெண்டாவது பார்த்தோம். இது வந்து நமக்கு மூணாவது பாட்டு. டாக்ஸஸ், அதாவது வரிகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து டாக்ஸ் அப்படின்னம்னா டைரக்ட் டாக்ஸு, இன்டைரக்ட் டாக்ஸ், நேரடி வரி, மறைமுக வரி அப்படிங்கிற கிளாசிஃபிகேஷன். அதில் மறைமுக வரியில் ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி அப்படிங்கிறது நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 30-35 கேள்விக்கு மேலே ஜிஎஸ்டி மட்டுமே கேட்டிருக்காங்க. ஸோ அவ்வளோ முக்கியமான டாபிக். இதில் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்க போகிறது இல்லை. ஆக்சுவலாக இதில் ஃபிஸ்கல் பாலிசி, பட்ஜெட் மேக்கிங் பார்த்துருக்கோம். இதில் நம்ம டாக்ஸஸ் பார்க்குறோம். அடுத்து வந்து பார்த்தோம்னா சென்ட்ரல் ஸ்டேட் ரெண்டு பேர் இருக்கும்போது ஃபெடரல் ஃபினான்ஸ் அப்படிம்பாங்க, கூட்டாட்சி நிதி. ரெண்டு பேர் எப்படி வந்து வரியை ஷேர் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் அதுக்காக இருக்கக்கூடிய ஃபினான்ஸ் கமிஷன், நிதி ஆணையம், அதில் இது வரைக்கும் இருக்கக்கூடிய நிதி ஆணையம், 16வது நிதி ஆணையத்தினுடைய பரிந்துரை, இந்த மாதிரி ஃபுல் கண்டென்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மொத்தமாக நம்மள்ட்ட ஒரு 120 கொஸ்டின் இருக்கு. அந்த 120 கொஸ்டினை ஒரு ஆர்டரா லைவ்லையோ இல்லை ஒரு ரெக்கார்டர் வீடியோலையோ நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம்னா இந்த டாபிக் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆயிரும். ஏன்னா இதில் அவ்வளோ வெயிட்டேஜ், ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். இன்னொன்று, மற்ற டாபிக்லாம் நீங்களே படித்தா புரியும். ஆனால் எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் நம்மளா படித்தா புரியாது. யாரோ ஒருத்தர் சொல்லி கொடுத்ததை கேட்டு அதுக்கப்புறம் புரிஞ்சுட்டு படித்தோம்னா நேரம் மிச்சமாகும். நம்மளா படித்தா ரொம்ப நேரம் எடுக்கும். அதுக்கப்புறம் ஒரு பாதி புரிஞ்சதுன்னா கூட நமக்கு கான்ஃபிடன்ஸ் வராது, பயத்திலேயே இருப்போம். அப்போ அதுவும் நமக்கு மறந்து போகும். அப்போ நல்லா புரியணும் அப்படிங்கிறது முக்கியம். இந்த டாபிக், அதாவது ஃபிஸ்கல் பாலிசி, மானிட்டரி பாலிசி, இது ரெண்டு தான் கான்செப்ட். இந்த கான்செப்டை வந்து நான் யார்கிட்ட கற்றுக்கிட்டேன், எனக்கு யார் கிளாஸ் எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சங்கர் கணேஷ் சார். ஸோ அவர் தான் வந்து பார்த்தோம்னா இந்தியன் எக்கனாமி கீ கான்செப்ட் அப்படிங்கிற புக் வந்து எழுதியிருப்பார். அவர் புக் எழுதுறதுக்கு முன்னாடியே கிளாஸாக எடுத்தார் அனாலிஸோட மேனேஜ்மெண்ட்டில். அதை வந்து நோட்ஸாக எடுத்து வச்சுக்கிட்டேன் நான். எனக்கு நல்லா புரிஞ்சுது அவர் எடுத்தது. அதுக்கப்புறமா இதுக்கு நான் பெருசாக படிக்கவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் ஆயிடுச்சு. இன்னைக்கு வரைக்கும் ஞாபகம் இருக்கு. அப்போ எக்கனாமியில் மனப்பாடம் பண்ண வேண்டியது சில பர்சன்டேஜ், அதாவது இந்த வருஷம் ஜிடிபி growth ரேட் எவ்வளோன்னு கேட்டால் 7.7 அப்படிங்கிறது மனப்பாடம் பண்ணிட்டு ஆகணும். ஜிடிபினா என்ன அப்படிங்கிறதோ, அதுக்குள்ள இருக்கக்கூடிய மெத்தட்ஸை பற்றியோ, ப்ளஸ் வந்து நமக்கு இந்த ஃபிஸ்கல் பாலிசி, மானிட்டரி பாலிசி, இதுக்குள்ள இருக்கக்கூடிய டூலா, பேங்க் ரேட்டு, ரெப்போ ரேட்டு, ரிசர்வ் பேங்க்ல இருக்கக்கூடிய சிஆர்ஆர், எஸ்எல்ஆர், அப்புறம் ஃபிஸ்கல் பாலிசி நம்ம சொன்ன டாக்ஸ், நான் டாக்ஸ், இதெல்லாமே கான்செப்ட். இதை புரிஞ்சுக்கிட்டா போதும், மனப்பாடம் பண்ண தேவையில்லை. புரியாம எவ்வளவு மனப்பாடம் பண்ணாலும் நிற்காது. ஸோ ரொம்ப முக்கியமான ஒன்று. இதுல வந்து பார்த்தோம்னா நம்ம பட்ஜெட் மேக்கிங் போன வீடியோவில் பார்த்தோம். இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த பட்ஜெட்டுக்குள்ள இருக்கக்கூடிய காம்பனன்ட் என்ன, உள்ளடக்கங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வரவு செலவு அப்படின்னு ரெண்டா பிரிக்கிறோம். பொதுவாகவே நம்ம வீட்லயுமே வரவு செலவு அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் போடுவோம். மாச சம்பளம் வாங்குறவங்களா இருந்தா ஒரு மாசம் சம்பளம் வந்துடும். அந்த வந்த சம்பளத்தை எப்படி செலவு பண்ணலாம்னு ஒரு திட்டம் போடுவோம். இப்போ இன்னைக்கு தேதி 31னா 31ஆம் தேதியே சம்பளம் வருது, இல்லை 1ஆம் தேதி சம்பளம் வருதுன்னா கூட ஒரு பிளானை நம்ம போடுவோம். அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் பிளான் போடும்போது வரவு எதுவுமே இருக்காது. அப்போ வரவும் பிளான் தான், செலவும் பிளான் தான். வீட்டுக்கு நம்ம பணத்தை வச்சுக்கிட்டு பிளான் போடுவோம். அரசாங்கம் பணம் வரும்னு ஒரு பிளானை போடும். இவ்வளவு பணம் எனக்கு வரும், இவ்வளவு செலவு நான் பண்ணணும் அப்படிங்கிற பிளான் வந்து இருக்கும். ஸோ இப்போ வரவு செலவு அப்படிங்கிறது பேசிக்கா நமக்கு தெரிஞ்ச ஒன்று. இது வந்து +2 புக்கு. பேசிக்கா அந்த மெட்டீரியல் வந்து பார்த்தோம்னா இந்த கண்டென்ட் நான் நம்முடைய டெலிகிராம் சேனல்ல ஷேர் பண்ணுவேன். இது +2 புக்கு, 10th புக்கு, அப்புறம் கொஞ்சம் கரண்ட் கண்டென்ட் எடுத்து வச்சிருக்கிறேன் நான். அப்புறம் என்னோட ஃப்ளோல நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். தமிழ், இங்கிலீஷ் ரெண்டுமே இருக்கு. இது தமிழ்ல இருக்கு, அடுத்து இங்கிலீஷ்ல கீழே இருக்கு. இதுல ஸோ வரவு செலவு அப்படின்னம்னா ரெசிப்ட், எக்ஸ்பெண்டிச்சர். ரெசிப்ட் அப்படிங்கிற வார்த்தை முக்கியம். ஏன்னா நம்ம ரெவன்யூ அப்படிங்கிற வார்த்தையை வரவுக்கு பயன்படுத்துவோம். ரெவன்யூ என்றால் வரக்கூடியது அப்படிங்கிற அர்த்தம் இல்ல, தொடர்ந்து நடக்கக்கூடியது. தொடர்ந்து போகிறதாகவும் இருக்கலாம், தொடர்ந்து வர்றதாகவும் இருக்கலாம். அப்ப இந்த இடத்துல வருவாய் அப்படிங்கறத ரெண்டு இடத்துல பயன்படுத்துறாங்க. வருவாய் வரவு, வருவாய் செலவு. அப்ப செலவுலையும் வருவாய் இருக்கும், வரவுலையும் வருவாய் இருக்கும். அப்ப வருவாய் என்றால் என்னன்னா தொடர்ந்து நடப்பது. உதாரணத்துக்கு நான் பட்ஜெட் மேக்கிங் வீடியோல சொன்னேன், ஒரு பையன் வந்து அப்பா கிட்ட டெய்லி காலையில ஸ்கூலுக்கு போகும்போது பணம் கேட்கறான்னா தினம் தினம் நடக்கக்கூடியது. அப்ப அந்த பையனுக்கு தினம் கிடைக்கக்கூடியது வருவாய் வரவு. அந்த அப்பாவுக்கு தினம் நடக்கக்கூடிய செலவு வருவாய் செலவா இருக்கும். ஃபீஸ் கட்டுறதுன்னா ஒரே ஒரு டைம் மட்டும் கட்டக்கூடியதா இருக்கு அப்படின்னா அந்த பையனுக்கு, அந்த பையன் வாங்கி ஸ்கூல்ல தான் கொடுப்பான். அப்ப அது மூலதன வரவு, கேபிட்டல் ரிசிப்ட் அப்படிம்பாங்க. இந்த இடத்துல கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், ஒன் டைம் நடக்கக்கூடியது. இன்னொன்று ரொம்ப முக்கியம், கேபிட்டல்ல எக்ஸ்பெண்டிச்சர் நடந்துச்சுன்னா, அதாவது ஒன் டைம் மட்டும் நம்ம செலவு பண்ணோம்னா நம்ம பண்ண செலவு வந்து நமக்கு திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கணும். உதாரணத்துக்கு நம்ம ஒருத்தருக்கு 1 லட்சம் ரூபாய் கடன் கொடுக்குறோம்னா அவர் மாசம் நமக்கு வட்டி கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அப்ப கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு நமக்கு ரெவன்யூல ரெசிப்ட் வரும் அப்படிங்கிறது முக்கியமான ஒண்ணு. அடுத்து இந்த கிளாசிபிகேஷன் என்னன்னா வரவை மட்டும் நம்ம தனியா எடுத்துக்கிறோம், செலவை ஒதுக்கி விட்டுருங்க. வரவை மட்டும் நம்ம வந்து பார்த்தோம்னா இதுல வருவாய் வரவு, மூலதன வரவுன்னு ரெண்டு இருக்கு. வருவாய்னா தொடர்ந்து வரக்கூடியது அப்படின்னு,
இந்த தொடர்ந்து வரக்கூடியதை ரெண்டா பிரிக்கிறாங்க. வரி வரியற்றது அப்படிங்கிறாங்க. வரி வரியற்றது. வரி அப்படின்னம்னா இங்கிலீஷ்ல நமக்கு டாக்ஸ், வரியற்றதுன்னா நான் டாக்ஸ். இந்த வரி அப்படிங்கிறது கட்டாயமாக நம்ம செலுத்த வேண்டியது, ஒரு ஜென்ரலான அது டேம் சொல்லணும்னா கம்பல்சரியா நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது வரி. அதே வரியற்றதுன்னா ஒரு கட்டணமா இருக்கலாம். ஃபீஸ் வந்து நமக்கு ஏதாவது ஒன்று தேவைன்னா நம்ம ஃபீஸ் கட்டலாம், அல்லது ஃபைன். நம்ம ஏதாவது தப்பு பண்ணுனா நம்ம ஃபைன் கட்ட வேண்டியது வரும். மற்றபடி எல்லாருமே ஃபைன் கட்ட வேண்டிய அவசியம் ஏற்படாது. அப்புறம் கவர்மெண்டே ஒரு கம்பெனி வச்சிருக்குன்னா அந்த கம்பெனில லாபம் வருதுன்னா அந்த லாபம், நிறுவனத்தினுடைய லாபம் முதல் வருதா அது கிடைக்கும். இல்ல அரசாங்கத்துக்கு யாரோ ஒருத்தர் டொனேஷன் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம மாண்புக்கு முதலமைச்சர் கூட தமிழன் ஒரு படத்துல நடிக்கும் பொழுது இந்தியாவுக்கு இவ்வளவு கடன் இருக்கு, இந்த கடன்லாம் எப்படி படைக்க போறீங்க, ஒரு இந்திய குடிமகனாகிய நான் வந்து என்னுடைய பங்கை வந்து கடன் அடைக்கிறேன் அப்படிம்பாரு. உடனே எல்லாருமே எனக்கும் வந்து நானும் இந்திய குடிமகன் தான், நானும் கடன் அடைக்கிறேன்னு சொல்லி இந்தியாவோட கடன் முழுசும் அடைகிற மாதிரியும், அதுல நம்ம முதலமைச்சர் அப்ப நடிக்கும் பொழுது அவருக்கு தபால் தலை வெளியிடுறது மாதிரியும் அந்த படத்துல வந்து இருக்கும். இப்பவும் தமிழ்நாட்டுக்கு 9 லட்சம் கோடி கடன் இருக்கு, அது 10 லட்சம் கோடி ஆயிருப்ப. அப்ப இதுக்கும் இந்த மாதிரி ஒரு முயற்சி எடுக்கலாம், ஒரு சஜஷனா சொல்றேன். சோ அப்ப அந்த அன்பளிப்பு அப்படிங்கிறது வரி இல்லாம விருப்பப்பட்டு நம்மளா கொடுக்கக்கூடிய அன்பளிப்பு, அது ஒண்ணு வரக்கூடியது. அப்புறம் யாராவது இறந்துட்டாங்கன்னா அவங்க சொத்து அப்படியே இருக்குன்னா அரசாங்கம் அப்படியே எடுத்துக்கும். அதை வந்து பார்த்தோம்னா எஸ்சீட் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க. மரண வரி அல்லது மரண தீர்வை அப்படின்னு சொல்லி எஸ்சீட் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்துவாங்க. இதெல்லாம் வரி அல்லாத ஒண்ணு. இதுல செலவா பார்த்தோம்னா வருவாய் செலவு, மூலதன செலவுன்னு இருக்கு. இது ரெண்டுக்குமே காமனா திட்டம், திட்டமற்ற. ஒரு காலத்துல நம்மள்ட்ட திட்டக்குழுன்னு ஒன்று இருந்தது. அப்ப 5 திட்டங்கள் போடுவாங்க. அப்ப திட்டத்துக்காக செலவு பண்றது திட்டம் சார்ந்த செலவு, மற்றதெல்லாம் திட்டம் சாரா செலவுன்னு சொல்லி 2012-17 வரைக்கும் இருந்த 12வது 5ஆண்டு திட்டம் தான் கடைசி 5ஆண்டு திட்டம். அதுவும் 2014 பிஜேபி வந்ததுக்கு அப்புறமா அதை பத்தி நம்ம பேச விட்டாச்சு. 2015 நிதி ஆயோக் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாச்சு. இந்த பிரச்சனை கிடையாது. அப்ப 2017-18 இருந்து இந்த பிளான் நான் பிளான் அப்படிங்கிறத எடுத்துட்டாங்க. இப்ப வந்து பார்த்தோம்னா சென்ட்ரல் செக்டர் சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி தான் பிரிக்கிறாங்களே தவிர பிளான் நான் பிளான் என்பது 2017-18 முதல் இல்லாமல் போய்விட்டது. அப்ப திட்டம் என திட்டக்குழுவே கிடையாது, திட்டம் போட போறதும் கிடையாது. அப்ப இந்த கிளாசிபிகேஷன் இல்ல, செலவை இதோட விட்டுருங்க. இந்த பக்கம் வரவு பக்கம் வருவோம். அதுல வருவாய் வரவு தான் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். மூலதன வரவு, தட் இஸ் கேபிட்டல் ரிசிப்ட், ஒரே ஒரு தடவை மட்டும் நமக்கு வரணும். ஒரே ஒரு தடவை வர்றதுக்கு வாய்ப்பு என்ன இருக்குன்னா கடன்களை வசூலித்தல். நாம ஒருத்தருக்கு 1 லட்சமோ 2 லட்சமோ கொடுத்துருக்கிறோம், அந்த பணம் நமக்கு மொத்தமா வருது அப்படின்னம்னா அது கேபிட்டல் இன் நேச்சர், ஒன் டைம் தான் வரக்கூடியது. அப்ப கேபிட்டலா நமக்கு வந்து வரக்கூடியதுன்னு வச்சு. அதே மாதிரி நம்ம கடன் வாங்குறோம், நம்மகிட்ட காசே இல்லை, அப்ப கடன் வாங்குறோம்னா அது வந்து பார்த்தோம்னா கேபிட்டல் ரெசிப்ட் தான். இந்த கடன் நம்ம வாங்கிட்டோம்னா, அதாவது கேபிட்டலா கடன் வாங்கிட்டோம்னா மாசம் நம்ம இந்த கடனுக்கு வட்டி கட்டணும். அப்படி நம்ம வட்டி கட்டுறோம். இந்தியாவுக்கும் சரி தமிழ்நாட்டுக்கும் சரி செலவு ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ல எதுக்கு அதிகமா போகும்னா வட்டி தான் அதிகமா போகும். அதனாலேயே 2011 சி ரங்கராஜன், முக்கியமான எக்கனாமிஸ்ட் சி ரங்கராஜன் சொன்னாரு, இந்த ரெவன்யூ டெபிசிட் அப்படின்னு சொல்லி வருவாய் பற்றாக்குறையை கண்டுபிடிக்கும் போது எஃபெக்டிவ் ரெவன்யூ டெபிசிட் இஆர்டின்னு ஒண்ணு போட்டாப்ல. என்னன்னு கேட்டா ரெவன்யூ டெபிசிட்ல இருந்து வட்டியை கழிச்சிருங்க, அது முன்னாடி இருந்தவங்க வாங்கின கடனுக்கானது, அதனால ஃப்ரெஷ்ஷா பார்ப்போம் எவ்வளவு இருக்கு, வட்டி போக நம்ம செலவு பண்ணக்கூடியது எவ்வளவு இருக்குன்னு மட்டும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எஃபெக்டிவ் ரெவன்யூ டெபிசிட் எவ்வளவுன்னு பாருங்கன்னு 2011 சி ரங்கராஜன் வந்து அந்த கமிட்டி சொன்னாங்க. அதுல இருந்து இந்த இஆர்டி வந்து ஒண்ணு போட்டுட்டு இருக்கிறாங்க. இது ஒண்ணு. அப்ப கடன் வாங்கினோம்னா அது நமக்கு கேபிட்டல் ரிசிப்டா வரும். அதுக்கு மாசம் வட்டி கட்டினோம்னா நமக்கு ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சரா மாசம் போய்கிட்டே இருக்கும். இது ஒண்ணு. அடுத்து 3வது வந்து பார்த்தோம்னா நமக்கு முதலீட்டை விலக்குதல் அப்படிங்கிறாங்க. அதாவது அரசு நமக்கு குறிப்பா வந்து பார்த்தோம்னா 1956 தொழில் கொள்கை, இது வந்து கலப்பு பொருளாதாரத்தை இந்தியாவில் வந்து கொண்டு வரதுக்கு முக்கியமான ஒன்றாக. கனரக இயந்திரங்கள் இந்தியாவில் நிறைய வந்து தொடங்கப்பட்டுச்சு. அரசு துறை நிறுவனங்கள், பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ், கவர்மெண்டே நிறைய இன்வெஸ்ட் பண்ணி நிறுவனங்களை தொடங்குறது. கிட்டத்தட்ட 5000 கோடிக்கு மேல பணத்தை போட்டு நிறைய கம்பெனிகளை வந்து நம்ம உருவாக்க ஆரம்பிச்சோம். அந்த கம்பெனிகளுக்கு வந்து பார்த்தோம்னா முதல் கவர்மெண்டோடதுல யாரோ ஒரு ஆபீசர் தானே பார்க்க போறாரு. அப்ப அது லாபத்துல போனா என்ன, நஷ்டத்துல போனா எதையும் கண்டுக்காம போட்டதுனால பயங்கரமா படுபாதத்துக்கு போய் ரொம்ப நஷ்டமாயி இனிமே அதை வச்சுட்டாம நம்ம பிரச்சனை அப்படிங்கிற அளவுக்கு போய் எக்கனாமிக் கிரைசிஸ் வந்த போது நம்ம என்ன பண்ணோம்னா எல்பிஜி அப்படின்னு நம்ம போட்டோம். லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன். இதுல நடுவில் இருக்க பி அப்படிங்கிற வார்த்தை பிரைவேடைசேஷன் அப்படிங்கிறது இருக்கிற நிறுவனத்தை விற்கிறதும் உள்ளடக்கம். அப்ப நம்ம ஒரு கம்பெனி வச்சிருக்கிறோம், அந்த கம்பெனி வந்து விற்கிறோம்னா அதுக்கு பேரு முதலீடு விலக்கல் அப்படின்னு போட்டாங்க, டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு ஒரு கமிட்டி 1993 1993 சி ரங்கராஜன் கமிட்டி டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் கழிச்சு 1996 ராமகிருஷ்ணன் அப்படின்னு ஒருத்தர் தலைமையில கமிட்டி வந்து போட்டாங்க. ஸோ முதலீடு விலக்கல் அப்படின்னம்னா
93ல சி ரங்கராஜன் கமிட்டி, 96ல வந்து பார்த்தோம்னா ஜிவி ராமகிருஷ்ணன் கமிட்டி அப்படின்னு 2 கமிட்டி முதலீடு விலக்கல் ஞாபகம் வச்சுக்கோங்க. முதலீடு விலக்கல்னா நம்ம சொத்தை விற்கிறது, ஒரு தடவை தான் விற்க முடியும், திரும்ப திரும்ப விற்க முடியாது. அப்ப ஒரு தடவை நம்ம வித்து பணத்தை திரும்பி வாங்கிட்டோம் அப்படிங்கிறது டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட். இதெல்லாம் ஒன் டைமா நமக்கு வரக்கூடியது. இப்ப ஒன் டைமா வந்தா கேபிட்டல் ரிசிப்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். மாசம் வரக்கூடியது ரெக்கரிங், திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும். அதை வரின்னு சொல்லியும் வரி அற்றதுன்னு பிரிக்கலாம். வரி அற்றதுக்குள்ளதான் நமக்கு வந்து ஃபைனு பிளஸ் வந்து ஃபீஸு, அதுக்கப்புறம் நமக்கு வர அன்பளிப்பு, நமக்கு வர்ற லாபம், நம்ம கம்பெனியில் வரக்கூடிய லாபம், அப்புறம் யாராவது செத்து போயிட்டாங்கன்னா அவங்க ப்ராப்பர்ட்டி அப்படியே எடுத்துக்கிறது, இதெல்லாம் வந்து உதாரணத்துக்கு வந்து நமக்கு வரக்கூடியது இல்லையா, வரி அற்ற இதுக்குள்ள. இப்ப இந்த வரி அப்படிங்கிறத மட்டும் நம்ம தனியா பிரிச்சு பார்க்க போறோம். இது அப்படியே இங்கிலீஷ்ல இருக்கிறது ரெசிப்ட் அப்படிங்கிற வார்த்தை முக்கியம். ரெசிப்ட் அப்படின்னம்னா வரவு, அதே ரெவன்யூ அப்படின்னம்னா வருவாய். இது ரெண்டையும் சேர்த்து பார்க்கும்போது நம்ம வருவாய்னா வர்றது மட்டும், ஏன்னா வருவாய் அப்படின்னு சொல்லும் போதே நமக்குள்ள மைண்ட் என்ன வந்துருது, ஏதோ வரப்போகுதுன்னு வந்துருது. ஆனா அப்படி கிடையாது. இந்த இடத்துல ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னு இருக்கு. அதாவது வருவாய் செலவு அன்றாடம் தொடர்ந்து ரெக்கரிங்க நடந்துகிட்டே இருக்கிறது. அரசாங்கத்துக்கு வட்டி கட்டுறோமா, வரி கட்டுறோமா, வரி கட்டிக்கிட்டே இருக்கணும், வட்டி கட்டுறோமா, வட்டி கட்டிக்கிட்டே இருக்கணும், திரும்ப 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 நடந்துட்டு இருக்கிறது. அரசாங்கம் மாசம் சம்பளம் தரணும், மாசம் பென்ஷன் தரணும், திரும்ப திரும்ப நடந்துட்டே இருக்கணும். மகளிர் உரிமை தொகை மாசம் கொடுக்கணும், கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இது எல்லாமே ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர், திரும்ப திரும்ப நடக்கும். கேபிட்டல்னா ஒன் டைம் மட்டுமே நடக்கக்கூடியது. ஒரு பாலம் கட்டுறது, ஸ்கூல் கட்டுறது, காலேஜ் கட்டுறது, மெட்ரோ ட்ரெயின் போடுறது, ஒன் டைம் மட்டும் பண்ணக்கூடியது கேபிட்டல் இன் நேச்சர். அப்படி ஒன்ஸ் டைம் கட்டிட்டா அதுல இருந்து நமக்கு ரிட்டர்ன் வரணும். கேபிட்டலுக்கு அதுவும் முக்கியமான ஒண்ணு. உதாரணத்துக்கு ஒரு பீரங்கி வாங்கி வச்சுட்டீங்கன்னா பீரங்கில இருந்து ஒண்ணு திரும்பி வராது. அப்ப அதை வந்து நம்ம கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் சொல்ல மாட்டோம், அது ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சருக்குள்ள தான் போகும். டிஃபென்ஸ் ஃபுல்லாவே பாதுகாப்புக்காக நம்ம பண்ணக்கூடிய செலவு எல்லாமே ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஏன்னா அந்த இதுல இருந்து நமக்கு திரும்பி எது வராது. இது முக்கியமான பாயிண்ட். ஸோ இப்போ ரெவன்யூக்குள்ள தான் நம்ம டாக்ஸ், நான் டாக்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். இங்கிலீஷ்ல பாருங்க ரெக்கவரி ஆஃப் லோன்ஸ், கொடுத்த கடன் வசூல் பண்றது. இது பாரோவிங் அப்படின்னா நம்மளே கடன் வாங்குறது. இதை நம்ம நிறைய பண்ணுவோம். இதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. இதை லிமிட் பண்றதுக்கு தான் எஃப்ஆர்பிஎம் ஒரு ஆக்ட். நேற்று நம்ம பட்ஜெட் வீடியோல கூட சொன்னேன். எஃப்ஆர்பிஎம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. போன தடவை குரூப் ஒன்லையும் நமக்கு வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய ஒன்றா இருக்கு. 2003ல சட்டம் கொண்டு வரப்பட்டது எஃப்ஆர்பிஎம், பிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறதா எஃப்ஆர்பிஎம் 2003. 2016ல எஃப்ஆர்பிஎம் ரிவ்யூ பண்றதுக்கு என்கேசிங் கமிட்டி போட்டாங்க. எந்த என்கேசிங்? 15வது நிதிக்குழுக்கு சேர்மனா இருந்த அந்த என்கேசிங். ஸோ இப்ப ரெவன்யூ மட்டும் தனியா எடுத்துக்கிறோம். அதாவது ரெவன்யூ ரெசிப்ட் மட்டும் தனியா எடுத்து பார்க்கும்போது டாக்ஸ், நான் டாக்ஸ் பிரிச்சோம். இதுல டாக்ஸை மட்டும் தனியா கொண்டு போறோம். டாக்ஸுக்கு பொதுவா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, +2 புக்ல டாக்ஸ் என்பது ஒரு சுமை அப்படிங்கிறத நம்ம எல்லாம் தூக்கிட்டு போற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ முக்கியமான டேக்அவே நமக்கு கம்பல்சரி பேமெண்ட், அதாவது எவ்வித பிரதிபலனும் எதிர்பாராமல் அரசுக்கு கட்டாயமாக செலுத்தக்கூடியது. அப்ப வரி என்றால் நமக்கு விதிக்கப்பட்டால் கட்டாயமாக செலுத்தணும் அப்படிங்கிறது முக்கியமான ஒண்ணு. இன்னொன்னு, அப்படி வரி செலுத்தும் போது எனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம திருப்பியும் கேட்கக்கூடாது. அதையும் சொல்லியிருப்பாங்க. அதை நம்ம வந்து பார்ப்போம். வரிக்கான டெஃபனிஷன் அனடோல் முராட்டு டால்டன் 2 பேர்த்தோட டெஃபனிஷன் கொடுத்துருக்காங்க. இதுல நமக்கு வந்து பார்த்தோம்னா எப்படி நமக்கு பிஸ்கல் பாலிசி அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஆர்த்தர் ஸ்மித்தோடதையும் பியூலரோடதையும் டெஃபனிஷன் பார்த்தோம். பிஸ்கல் பாலிசினா டாக்ஸ் பிளஸ் வந்து கடன், மேனேஜ் பப்ளிக் வந்து மேனேஜ் பண்றது, இதெல்லாமே நமக்கு பிஸ்கல் பாலிசியில வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி இங்க அனடோல் முராட்டம் டால்டன் எடுத்து கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, பட் நமக்கு 12th புக்ல இவங்க எடுத்து போட்டிருக்காங்க. ஒரு நபர், ஒரு இண்டிவிஜுவலோ அல்லது கம்பெனியோ, ஒருவர் நபர் அல்லது நிறுவனம் அரசிடம் இருந்து எந்த ஒரு நன்மையும் எதிர்பாராமல் எனக்கு என்னதான் வேணும்னு கேட்கலாம். இப்ப ஆடி மாசம் கூழ் ஊத்துறோம்னா கூழ் ஊத்துறது மட்டும் இல்லாம எல்லா ஈஸ்வரி கச்சேரி வைக்கணும், அப்புறம் கரகாட்டம் இருக்கணும், திண்டுக்கல் ரீட்டா கச்சேரி வைக்கணும். இந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா வரி விதிக்கும் போது அந்த கிராமத்துல ஒரு வரி விதிக்கும் பொழுது இன்னதெல்லாம் வேணும்னு கேட்டு பண்ணக்கூடியது ஒரு டைப். அது வந்து இது கிடையாது. அரசாங்கத்துக்கு நம்ம கொடுத்தோம்னா எனக்கு இது வேணும்னு நம்ம திரும்பி கேட்கக்கூடாது. எங்க ஊருக்கு பாலத்தை கொடுங்க, அப்பதான் நான் வரி கட்டுவேன். எங்க ஊருக்கு ட்ரெயின் கொடுங்க, அப்பதான் நான் வரி கட்டுவேன் அப்படின்னு நம்ம எந்த டிபார்ட்மெண்ட்டுமே பண்ண முடியாது. அதுதான் இங்க முக்கியமான ஒண்ணு. எந்த ஒரு நன்மையும் எதிர்பாராமல் அரசுக்கு கட்டாயம் செலுத்த வேண்டியது அப்படின்னு சொல்லி அனடோல் முராட் சொல்லியிருக்காரு. இவரும் அதாவது டால்டனும் சூப்பரா சொல்றாரு. என்னன்னா, செலுத்தப்பட்ட தொகைக்கு சமமான பலனை எதிர்பாராமல், irrespective of the exact amount of service rendered to the taxpayer in return, நான் எவ்வளவு பணம் டாக்ஸா பே பண்ணணும் அதை அப்படியே எனக்கு திருப்பி இந்த எங்க ஊருக்கு, என் வீட்டுக்கு முன்னாடி நீங்க ட்ரெயின் விடணும், என் வீட்டுக்கு பக்கத்துல வந்து நீங்க பாலம் கட்டணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு டால்டன் வந்து டிஃபைன் பண்றாரு. நமக்கும் தெரியும், கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு ஒரு டெக்னிக்கல் டேர்ம் இருக்கு, அதைத்தான் எக்ஸாம்ல கேட்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா,
குவிட் ப்ரோக்யூ, நோ குவிட் ப்ரோக்யூ. குவிட் ப்ரோக்யூ அப்படின்னா என்னன்னா, நம்ம கொடுத்ததுக்கு பிரதிபலன் திரும்ப செய்யறது. அப்படி செஞ்சா அது குவிட் ப்ரோக்யூ. ஆனா இங்க நோ குவிட் ப்ரோக்யூ, குவிட் ப்ரோக்யூ கிடையாது. அப்படின்னா நாம அரசாங்கத்துக்கு வரி கட்டணும், வரிக்கு திரும்பி பதில் எதிர்பார்க்க கூடாது, எவ்வித பிரதிபலனும் எதிர்பாராமல் செலுத்த வேண்டியது வரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வரியை செலுத்த மறுப்பது தண்டிக்கக்கூடிய குற்றமாகும். டாக்ஸ பே பண்ணலைன்னா அது தண்டிக்கக்கூடிய குற்றம். ஆனால் வரி பே பண்றது அடிப்படை கடமை கிடையாது. 1976ல 42nd அமெண்ட்மெண்ட்ல 10 கடமைகள் நம்ம சேர்த்துக்கிறோம். அதுல பார்த்தோம்னா நம்ம வரி கட்டாயமா கட்டணுங்கிறது ஒரு இது கிடையாது, அதாவது டியூட்டி கிடையாது, கடமைகள். ஈவன் தோ ஸ்வரன் சிங் பார்த்தோம்னா 8 கடமைகள் சேர்க்க சொன்னார். அவர் கொடுத்த 8ல நம்ம 3 விட்டுட்டோம். அந்த 3ல ஒண்ணு பார்த்தோம்னா டாக்ஸ் பே பண்ணணும் அப்படிங்கிறது முக்கியமான ஒண்ணு. அதை நம்ம எடுத்துக்கல. ஸோ இருந்தாலும் வரி நம்ம கட்டலைன்னா நமக்கு பெனால்டி போடுவாங்க, நம்ம மேல தண்டனை வழங்கப்படலாம். இன்கம் டாக்ஸை மறைச்சோம்னா அது தண்டனைக்குரிய குற்றமாக இருக்கக்கூடியது அப்படிங்கிறது முக்கியமான ஒண்ணு. அதான் சொல்றாங்க, அதை நம்ம மாட்டேன்னு சொல்ல முடியாது. அப்புறம் ஒவ்வொரு வரியும் வரி செலுத்துவோரின் தியாகத்தை உள்ளடக்கியது. தியாகிகள், வரி கட்டுறவங்க எல்லாம் தியாகிகள். எவ்ரி டாக்ஸ் இன்வால்வ்ஸ் சம் சாக்ரிஃபைஸ் ஆன் தி பார்ட் ஆஃப் தி டாக்ஸ் பேயர். பிகாஸ் நான் கொடுக்குறேன், ஆனா அதுக்கு திரும்பி இன்னதான் வேணும்னு கேட்க முடியல, அப்ப நான் ஒரு தியாகி தான் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து, வரியானது சட்டத்தை மீறியதற்காக சுமத்தப்படும் தண்டத்தொகை போன்று விதிக்கப்படுவது அல்ல. தண்டத்தொகை ஃபைன் அப்படின்னம்னா, யார் ஹெல்மெட் போடலையா அதுக்கு பேரு ஃபைன். அப்புறம் 3 பேர் பைக்ல போனோமா அதுக்கு பேரு ஃபைன். லைசன்ஸ் இல்லையா அதுக்கு பேரு ஃபைன். அதெல்லாம் நம்ம ஒரு குற்றத்திற்கு தண்டத்தொகையா கொடுக்கக்கூடியது. ஆனா வரி என்பது அப்படிப்பட்டது கிடையாது. நீ தப்பு பண்ற பண்ணல அப்படிங்கறத தாண்டி உனக்கு வரி விதிக்கப்பட்டா இந்த வரியை கட்டணும் அப்படிங்கிறது முக்கியம். இதுக்கு உதாரணமா சிலர் சொல்லியிருக்காங்க. வருமான வரி, இன்கம் டாக்ஸ் 1860ல எப்படி பட்ஜெட் அறிமுகப்படுத்தப்பட்டோ ஜேம்ஸ் வில்சனால, அதே ஜேம்ஸ் வில்சன் தான் இன்கம் டாக்ஸ் 1860ல இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. 1857 புரட்சியப்ப ஏற்பட்ட இழப்பீட்டை ஈடுகட்டுவதற்காக 1860ல் இன்கம் டாக்ஸ் கொண்டு வரப்பட்டது. ஒரு முக்கியமான ஒரு டாக்ஸ், நேரடி வரி. யார் மீது விதிக்கப்படுகிறதோ அவரே நேரடியா பே பண்ணணும் அப்படிங்கிறது தான் இன்கம் டாக்ஸ். அடுத்தடுத்து இதுல இன்கம் டாக்ஸ் பற்றி கூடுதல் தகவல்கள் சொல்றேன். அடுத்து நிறுவன வரி, கார்பரேட் டாக்ஸ் அப்படிங்கிறது. நம்ம டிஎன்பிசி கொஸ்டின் செட்டர் என்னன்னா, கார்பரேஷன் அப்படின்னு போட்டு மாநகராட்சின்னு போட்டுருவாங்க. மாநகராட்சி வேற, கார்பரேட் வேற. நமக்கு தெரியும்ல, கார்பரேட் நிறுவனங்கள் அப்படிமோ, அதாவது தனியார் துறை நிறுவனங்களை கார்பரேட் கம்பெனி அப்படிமோ, பிரைவேட் லிமிடெடா ஒரு கார்பரேட் கம்பெனி. இதே எம்என்சி அப்படின்னா மல்டிநேஷனல் கம்பெனி அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ கார்பரேட்னா தனியார் கம்பெனிகள். இந்த தனியார் கம்பெனிகள்லாம் நம்ம 2 கேட்டகரியா பிரிப்போம், வெளிநாட்டு கம்பெனி, இந்திய கம்பெனிகள் சொல்லிட்டு. அதுல இந்திய கம்பெனிகளுக்கு 2 கேட்டகரியா பிரிப்போம். 400 கோடிக்குள்ள டர்ன் ஓவர் இருக்கக்கூடியது, 400 கோடிக்கு மேல டர்ன் ஓவர் இருக்கக்கூடியது. 400 கோடிக்குள்ள இருந்தா ஒரு டாக்ஸ் 25% அந்த மாதிரி போடுவோம். 400 கோடிக்கு மேல போச்சுன்னா 30% டாக்ஸ். இதுல கன்செஷன் இருக்கு, 15% கட்டினா போதுன்னு சொல்லுவோம். இதுல நமக்கு 22% கட்டினா போதுன்னு சொல்லுவோம். ஒவ்வொருத்துக்கு ஒரு கன்செஷன். பட் பேசிக்கா இருக்கக்கூடியது 25-30. இந்தியாவில நம்ம நிறுவன வரி 30%. அதே மாதிரி தான் வருமான வரியும் மேக்சிமம் ஒருத்தட்ட 30% நம்ம வாங்குறோம். அதாவது 100 ரூபாய் சம்பாரிச்சா 30 ரூபாய் வாங்கிக்குவோம். இது மேக்சிமம் ஸ்லாப். எப்ப வரும்னா, உங்களுடைய ஆண்டு வருமானம் 24 லட்சத்துக்கு மேல போகும் பொழுது, 24 லட்சத்துக்கு மேல நம்ம சம்பாதிக்கிற ஒத்த ரூபாயிலையும் நமக்கு 30 பைசா கவர்மெண்ட் கொடுத்துருவோம், 30% அரசாங்கத்துக்கு. இது ஒரு காலத்துல 1974ல எப்படின்னா, நாம 100 ரூபாய் சம்பாரிச்சா 97 ரூபாய் 75 பைசா வரியாம் இன்கம் டாக்ஸ். எவனாவது சம்பாதிப்பான் 100 ரூபாய்க்கு. அதாவது இந்த ஸ்லாப்புக்கு மேல அன்னைக்கு 11 ஸ்லாப் இருந்திருக்கு, இப்ப 7 ஸ்லாப் இருக்கு, 7 அடுக்குகள் இருக்கு. அதாவது 4 லட்சம் வரைக்கும் நீல் டாக்ஸ், 4 to 8, 8 to 12, 12 to 16, 16 to 20, 4 நாளா பிளஸ் பண்ணணும். அவ்வளவுதான். என்னடா இப்படி சொல்றானேன்னு பாக்காதீங்க. ஜஸ்ட் 4 நாளா கூட்டிட்டே போனோம்னா ஸ்லாப் 24 வரைக்கும். அன்னைக்கு பார்த்தோம்னா அதே மாதிரி ஒரு ஸ்லாப் வச்சிருக்காங்க. அதுல 11 ஸ்லாப் இருக்கு. 11ஆவது ஸ்லாப்புக்கு போயிட்டோம்னா 100 ரூபாய்க்கு நம்ம ஏர்ன் பண்ணும்போது 97-30 ரூபாய் அரசாங்கத்துக்கு. 2.25 ரூபாய் வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? அதனாலதான் நிறைய பேர் வருமான வரி அந்த டைம்ல கட்டல. நோட்டீஸ் பாயிண்ட் யுவர் ஆனர் அப்படிங்கிற மாதிரி. இது 2க்கு நடுவுல தான் 1972ல ஏடிஎம்கேங்கிற கட்சியை எம்ஜிஆர் ஆரம்பிச்சாரு. எம்ஜிஆர் அந்த கட்சியை தனியா பிரிஞ்சு போய் அவரை கலைஞர் கட்சியை விட்டு நீக்கினார். அது ஒரு கதை. அப்ப அவரு எதிர்ப்பு தெரிவிச்சாரு, எம்ஜிஆர் கணக்கு கேட்டாரு அப்படின்னு எம்ஜிஆர் மேல சில குற்றச்சாட்டுகள் வச்சுதான் கட்சியை விட்டு நீக்கினாங்க. எம்ஜிஆர் அப்படி ரிபலா மாறினதுக்கு என்ன காரணம்? ஏன் டிஎம்கேல இருந்து கட்சிக்குள்ளேயே பொருள் கணக்கெல்லாம் கேட்கிறாரு பொருளாளரு அப்படின்னா சொல்லும் போது ஒண்ணு சொன்னாங்க, அவர் வருமான வரி நிறைய கட்டாம இருக்காரு, இந்திரா காந்தி கூப்பிட்டு மிரட்டிட்டாங்க, அதனாலதான் அவர் இந்த மாதிரிலாம் பண்றாரு, அதனாலதான் நாங்க கட்சியை விட்டு நீக்கிட்டோம் அப்படின்லாம் சொல்லும் போது எம்ஜிஆர் மேடையிலேயே சொன்னாரு,
நான் வருமான வரி நிறைய வந்து கரெக்டா வந்து கட்டுறது இல்லதான்ப்பா, அப்படி சம்பாரிச்ச பணத்தெல்லாம் கட்சிக்கு தானே கொடுத்தேன், நானா வச்சுக்கிட்டேன். அப்ப இதுல என்னன்னா நிறைய சம்பளம் வாங்குறவங்க கரெக்டா வந்து கட்ட மாட்டாங்க, ஏன்னா வரி ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு ஒரு ரீசன். கவர்மெண்ட்ல ஒரு டாக்டர் இருக்காருன்னா அவருக்கு மாச சம்பளம் வருதுன்னா அதுக்கு ஒரு டாக்ஸ் பே பண்ணுவாங்க. அதே கிளினிக் இருக்கு, அந்த கிளினிக்ல வந்து ஒரு 10 பேர் பாக்குறாங்க, ஒருத்தட்ட 300 ரூபாய் 3000 வருதுன்னா ஒரு நாளைக்கு 3000 ரூபாய், 10 நாளைக்கு நமக்கு வந்து 9000 இந்த மாதிரி ஒரு அமௌண்ட் வந்து வச்சுக்கோங்க. அந்த அமௌண்ட்டை நம்ம எங்கேயுமே கணக்குல காட்ட மாட்டோம். அப்ப அந்த மாதிரி வரக்கூடியதுதான் வந்து இந்த இடத்துல பிளாக் மணி அப்படிங்கிறாங்க, கருப்பு பணம் அப்படிங்கிறாங்க, வருமான வரி கட்டாத ஒண்ணு. சினிமா துறை போன்ற இதுல வந்து பார்த்தோம்னா 300 கோடி சம்பளம் 200 கோடி சம்பளம்னா அதுக்கு வந்து 30% டாக்ஸா பே பண்ணோம்னா நமக்கு எங்க போறது? 100 கோடி வாங்கினா 30 கோடி அரசாங்கத்துக்கு அப்படின்னம்னா அப்ப என்ன பண்ணுவாங்க? நீங்க 200 கோடி சம்பளமா கொடுங்க, அதுக்கு நான் டாக்ஸ் பே பண்றேன், இந்த 100 கோடியை யாருக்கு தெரியாம சைட்ல கொடுத்துருங்க அப்படிங்கிறது சினிமா துறையில் இருக்கக்கூடிய ஒன்று என்று ரஜினிகாந்த் சார் சொல்லியிருக்காரு, எம்ஜிஆர் சார் சொல்லியிருக்காரு, விஜயகாந்த் சாரும் சொல்லியிருக்காரு. ஏன்னா அன்னைக்கு வருமான வரி ரொம்ப 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 அதிகம். முக்கியமான ஒண்ணு, இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து நிறுவன வரி அப்படிங்கிறது கார்பரேட் டாக்ஸ். நம்ம கார்பரேட்ல ஃபாரின் கம்பெனி இந்திய கம்பெனின்னு பிரிக்கும் பொழுது ஃபாரின் கம்பெனிக்கு நம்ம 35% வச்சிருக்கோம். 35% வந்து நம்ம வந்து டாக்ஸ் பண்றோம் ஃபாரின் கம்பெனிக்கு. இது ஒரு புக்ல 40% போட்டிருக்கோம் நமக்கு, பட் 35% we are வந்து லிவிங் ஃபார் ஃபாரின் கம்பெனிஸ். அப்ப அவன் சம்பாதிக்கக்கூடிய, நம்ம எப்படி லக்கி பாஸ்கர் மேல நீங்க சம்பாதிக்கிற ஒத்த ரூபாய்க்கும் 20% எங்களுக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி, எப்படி ஒரு வெளிநாட்டு நிறுவனம் வந்து இங்க கம்பெனி ஓபன் பண்றாங்க. உதாரணத்துக்கு தூத்துக்குடியில விம்பாஸ்ட் வியட்நாம் கம்பெனி கார் உற்பத்தி பண்றாங்க, காரை விற்கிறாங்க, லாபம் கிடைக்குதுன்னா அந்த லாபம் 100 ரூபாய் அப்படின்னா 35 ரூபாய் அரசாங்கத்துக்கு வந்து கொடுத்துடணும். ஃபாரின் கம்பெனிக்கு கொடுக்கக்கூடிய கார்பரேட் டாக்ஸ் இதை சென்ட்ரல் கவர்மெண்ட் விதிப்பாங்க. அடுத்து சேல்ஸ் டாக்ஸ். ஒவ்வொரு பொருள் விற்க போது விற்பனைக்காக போடக்கூடிய சேல்ஸ் டாக்ஸ். இந்தியாவிலேயே முதல்ல நம்ம தமிழ்நாட்டில் தான் ராஜகோபாலாச்சாரி சிஎம் இருந்தபோது அவருக்கு இந்த மது அறவே பிடிக்காது. விமோச்சனம்னு ஒரு பத்திரிகை நடத்தினாரு, மது பழக்கத்தை வந்து வச்சுக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்ப அவர் வந்து என்ன பண்றாருன்னா மது ஒழிப்பை கொண்டு வர்றாரு, ப்ராஹிபிஷன் சொல்லிட்டு. இப்ப கூட நம்ம ஆர்டிகல் 47 சும்மா போட்டு வச்சிருக்கிறோம், எதுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி கோட்டு வச்சிருக்கிறோம், யாரும் குடிக்க கூடாதுப்பா. சினிமா தேட்டர்லயும் வந்து பார்த்தோம்னா மது நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்குன்னு சொல்றோம், சரியா? இப்ப அந்த மது விலக்கு அமல்படுத்தும் போது வருவாய் இழப்பு ஏற்படுகிறது. அதனால விற்பனை வரியை 1939ஆம் ஆண்டு பேராசிரியர் வெங்கடேசன் வருஷத்தை கொடுக்கல அதுல. ஸோ 1939 தான் விற்பனை வரி கொண்டு வர்றாரு. மெட்ராஸ் ஸ்டேட் ஆஃப் சேல்ஸ் டாக்ஸ் ஆக்ட் என்பது ஆக்டாவே 39 அப்படின்னு நமக்கு வந்து கிடைக்கும், சும்மா வெப்சைட் தனியாக கிடைக்கும். அடுத்து முக்கியமான ஒண்ணுன்னா சர்சார்ஜ். இந்த 2 வார்த்தை இங்கிலீஷ்ல முக்கியம், ஏன்னா இங்க கூடுதல் கட்டணம் இருக்கு. டிஎன்பிசி வந்து நமக்கு கூடுதல் கட்டணம்னு கேட்க மாட்டாங்க. அந்த நல்லவர்கள் சர்சார்ஜ் என்பதை சர்சார்ஜ் என்று தமிழில் எழுதி விடுவார்கள். அப்ப நம்ம வந்து சர்சார்ஜ் அப்படின்னம்னா வரிக்கு மேல வரி போடுறது, செஸ்னா அதுவும் வரிக்கு மேல வரி போடுறது, ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒண்ணுதான். அப்ப ரெண்டுக்கு இடையில ஏதாவது ஒரு டிஃபரன்ஸ் இருக்கணும். செஸ் என்பது ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்கு விதிக்கப்பட்டா அதுக்கு மட்டும்தான் செலவு பண்ணணும். உதாரணத்துக்கு நம்ம இன்கம் டேக்ஸ் பே பண்ணும்போது நமக்கு எவ்வளவு இன்கம் டேக்ஸோ அதுக்கு 4% நம்ம என்னவா பே பண்ணோம்னா ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ்ன்னு பே பண்ணுவோம். அது வந்து ஹெல்த் அண்ட் எஜுகேஷனுக்கு மட்டும்தான் செலவு பண்ணணும், வேற எதுக்குமே செலவு பண்ண முடியாது. சர்சார்ஜ் அப்படிங்கிறது நீங்க அதே மாதிரியே வரிக்கு மேல வரி வாங்குறதா, இதை நீங்க எதுக்கு வேணாலும் செலவு பண்ணலாம். இப்படி ஒவ்வொரு டாக்ஸ்லயும் சர்சார்ஜ் செஸ்ன்னு சொல்லி மேல ஆட் பண்ணும்போது இதுல என்ன பியூட்டினா, மற்ற டாக்ஸ் எல்லாம் நீங்க ஷேர் பண்ணிக்கலாம், மத்திய மாநில அரசுக்குள்ள வரிகளை வந்து பகிர்ந்து கொள்ளலாம். சென்ட்ரலுக்கு இவ்வளவு, ஸ்டேட்டுக்கு இவ்வளவு, கடப்பா ஒன்று மடப்பா எண்டுன்னு பிரிக்கலாம். ஆனா இங்க சர்சார்ஜையும் செஸ்ஸையும் பிரிக்க முடியாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அதனால செஸ்ஸோ சர்சார்ஜோ போடப்பட்டா மாநில அரசுகள் எதிர்ப்பு தெரிவிக்கும் என்பது முக்கியமான ஒண்ணு. அடுத்து வரி அமைப்பு. இந்த டாக்ஸ் சிஸ்டத்துல ஒரு 4 விதிகள் இருக்கு. அந்த 4 விதியும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ஸ்க்ரால் பண்ணி சொல்றேன். ஆடம் ஸ்மித் முதற்கொண்டு நிறைய பேர் சொன்னதான். ஸோ பேசிக்கலி ஆடம் ஸ்மித் ஃபாதர் ஆஃப் எக்கனாமி, வெல்த் ஆஃப் நேஷன், சரியா, 1776ல நாடுகளின் செல்வம் அப்படிங்கிற புத்தகம் வந்து எழுதினவர். அவர் சொன்னதை வச்சு மற்றவர் சொன்னதை வச்சும் ஒரு 4 ரூல் கேனன் அப்படிங்கிறாங்க. அதாவது கேனன் அப்படின்னு விதிகள், அதுல 4 விதிகள் சொல்றாங்க. 4 விதியில முதல் விதி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சமத்துவ விதி அப்படிங்கிறாங்க. வரி விதித்தல்ல ஒரு விதி இருக்கு, நம்ம இஷ்டத்துக்கு பண்ணாம ஒரு ஜெனரல் ரூல். எக்கனாமிஸ்ட கேட்டு தான் எல்லாம் பண்ணுவோம் எக்கனாமில. அப்போ ஒரு 4 விதிகள் வச்சிருக்காங்க. நம்பர் 1 என்ன, சமத்துவ விதி. சமத்துவம்னா நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல படிக்கக்கூடியது ஈக்குவாலிட்டி. சமத்துவம் அப்படின்னா ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பிரிக்கிறோம், அதாவது எல்லாருமே சமம் அப்படிங்கிறோம். இந்த இடத்துல சமத்துவம் என்பது ஈக்குவாலிட்டி கிடையாது, திஸ் இஸ் ஈக்விட்டி. இங்கிலீஷ்ல கொடுத்துருக்காங்க ஈக்விட்டின்னு சொல்லிட்டு. ஈக்குவாலிட்டிக்கும் ஈக்விட்டிக்கும் இடையில நம்ம அஜித் சார் சொல்ற மாதிரி ஒரு மெல்லிய கோடு இருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எல்லாருமே சமம்னு சொன்னா அது ஈக்குவாலிட்டி, எல்லாத்துக்குமே சமமா இருக்கோம்ப்பான்னு சொல்லி. ஆனா இந்தியா போன்ற நாடு நம்ம எங்க சமமா இருக்கிறோம்? எல்லாரும் சமம் சொன்னா ஏத்துக்க முடியுமா? என்னைய பொறுத்த வரைக்கும்
டிஎன்பிசி படிக்கிறவங்க எல்லாம் தியாகிகள், உண்மையிலே உயர்வானவர்கள். அவங்க மேல மட்டும் எனக்கு ஒரு உயர்ந்த மதிப்பு இருக்கு. ஆர்டிகல் 326 வேணா வயது வந்தோர் வாக்குரிமை, 18 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்குமே வாக்கு இருக்கு, எல்லாரும் ஒண்ணுன்னு சொல்லலாம். ஆனா இந்தியாவில் நம்ம எல்லாருமே ஒண்ணு கிடையாது. நம்ம படுற கஷ்டம் நமக்கு தான் தெரியும். அது மட்டும் இல்லாம ஆர்டிகல் 14 இருந்து 18 வரைக்கும் நமக்கு சமத்துவ உரிமை கொடுக்குது, அரசியல் உரிமை, தட் இஸ் பொலிட்டிக்கல் ரைட்ஸ். ஆனா சமுதாயத்திலையும் பொருளாதாரத்திலையும் நம்ம எங்க சமமா இருக்கிறோம்? ஜாதி, மதம், இனம், மொழி, பாலினம் எல்லா வேறுபாடும் இன்னும் அப்படியே தான் இருக்கு சமுதாயத்துல. அதே மாதிரி எக்கனாமிக்கலா ஏழை பணக்காரர் இன்இக்வாலிட்டி இருந்துட்டே தான் இருக்கு, ஏற்றத்தாழ்வுகள் இருந்துட்டே தான் இருக்கு. அப்ப சோசியலி எக்கனாமிக்கலி நம்ம ஈக்குவல் கிடையாது, பொலிட்டிக்கலி நம்ம எல்லாருமே ஈக்குவலா இருந்துகிட்டு இருக்கோம். சோ அப்ப ஈக்குவல் அப்படின்னா எல்லாரும் சமம் சொல்றது, இந்தியா மாதிரி நாட்டுல எல்லாரும் சமம் சொன்னா ஏத்துக்க முடியாது. அப்ப கொஞ்சம் பின்தங்கி இருக்கவங்கள ஒரு 2 பேர் நிக்கிறாங்கன்னா ஒருத்தர் ஸ்டூல் கொடுக்கலாம், ஏன்னா உயரம் கம்மியா இருக்கு அப்படிங்கிறதுக்காக. அந்த ஸ்டூல் வைக்கிறதுக்கு பேர் தான் ஈக்குவிட்டி அப்படிங்கிறாங்க. அப்ப ஏழைக்கு அதிகமான, பணக்காரருக்கு அதிகமான வரியும் ஏழைக்கு குறைவான வரியும் வாங்கணும். பணக்காரர்கள் ஏழைகளை விட அரசாங்கத்திற்கு அதிக வரி வருவாயை செலுத்த வேண்டும். இந்த ஈக்குவிட்டியை நம்ம எதுல ஃபாலோ பண்றோம்னா வருமான வரியில ஃபாலோ பண்றோம். 4 லட்சம் ரூபாய்க்கு வரைக்கும் நீ சம்பாதிக்கிற வருமானம் வருதுன்னா உனக்கு டாக்ஸ் கிடையாதுப்பா. 4 லட்சம் இருந்து 8 லட்சம் வரைக்கும் வருதா, 4ல இருந்து 8 வரைக்கும் 4 நாளா பிளஸ் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். அப்ப 5% டாக்ஸ்பா. திரும்பி வந்து பார்த்தோம்னா 8 to 12 10% வந்து டாக்ஸ். இது வந்து 5 பிளஸ் பண்றது. அப்ப இதுவும் ஈஸியா இருக்கும். நான் ரொம்ப மெனக்கெட்டு மனப்பாடம் பண்ணல, சிலது இந்த மாதிரி ஏதாவது 4 5 அப்படியே புரிஞ்சு வச்சு மனப்பாடம் பண்ணிக்க வேண்டியதான். 12 to 16னா 15%. அதுக்கப்புறம் 16 to 20 அப்படின்னம்னா 20%. 20 to 24 அப்படின்னம்னா 25%. 24க்கு மேல 24 and above அப்படின்னா 30%. அப்ப வருஷத்துக்கு 24 லட்சம் அப்படின்னா மாசம் 2 லட்சம். மாசம் 2 லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பளம் வாங்குறோம்னா அந்த 2 லட்சம் 1 லட்சம் ரூபாய் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, எக்ஸ்ட்ரா நமக்கு வந்து வருதுன்னா அந்த 1 லட்சம், அதாவது 25 லட்சம் உங்களுக்கு சம்பளம் வந்துருச்சு. அந்த 24 லட்சத்துக்கு மேல இருக்கக்கூடிய அந்த 25வது லட்சத்தை நாம முழுசா எடுத்துக்க முடியாது. 70,000 நம்ம வச்சுக்கிட்டு 30,000 அரசாங்கம் கொடுத்துருவோம். அதுக்குள்ள இருக்கக்கூடிய 24 லட்சம் வரைக்கும் இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து பார்த்தோம்னா பிரிச்சு 8 லட்சம் டு 4 லட்சமா 10%, 4 லட்சம் டு 8 லட்சமா அதுக்கு 5%, இப்படி ஒன்னொன்னா பிரிச்சு போடுவோம். உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு மேக்சிமம் 8 லட்சம் வருதுன்னு வச்சுக்கோங்க, 5%. 4 லட்சத்துக்கு 5%, 20,000 ரூபாய் வரும். இந்த இடத்துல திரும்பி ஒரு 4 லட்சம், இங்க ஒரு 10%, அப்ப 40,000 ரூபாய் வரும். அப்ப 12 லட்சம் வரைக்கும் நான், அதாவது மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறேன் அப்படின்னா 20,000 பிளஸ் 40,000 இஸ் ஈக்குவல் டு 60,000. 60,000 ரூபாய் டாக்ஸ் வந்துச்சுன்னா அந்த 60,000 உனக்காக நானே கட்டிறப்பான்னு அரசாங்கம் சொல்லுது. அப்ப 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் டாக்ஸ் கிடையாது என்று சொல்றது என்னன்னா 4 லட்சம் ரூபாய் வரைக்கும் தான் நில் டாக்ஸ். அதுக்கு மேல 12 லட்சம் வரைக்கும் போக வரைக்கும் அரசாங்கம் அந்த 60,000 திருப்பி கொடுத்துரும். இதுக்குள்ள எந்த அமௌண்ட் நின்னீங்கனாலும் அரசாங்கம் நமக்கு ரிட்டர்ன் பண்ணிடும். அது மட்டும் இல்லாம 75,000 ரூபாய் நம்ம சம்பளத்திலேயே ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அப்படின்னு சொல்லி 75,000 கழிச்சுருவாங்க. ஆக மொத்தம் இந்தியாவில் இன்னைக்கு நிலைமைக்கு இந்த வருஷம் போன வருஷம் 2 வருஷத்தினுடைய இன்கம் டாக்ஸ் ஸ்லாபை பொறுத்து பார்த்தோம்னா 12,75,000 வரைக்கும் நம்ம சம்பாதிக்கும் பொழுது அதுக்கு டாக்ஸ் கிடையாது. அதுக்கு மேல நீங்க சம்பாதிக்கக்கூடிய 1 ரூபாய் இருந்தாலும் சரி இந்த 5%, 10%, 15% அப்ளை ஆயிரும். அது நம்ம வருமானம் அதிகமாக டாக்ஸ் அதிகமாயிட்டே இருக்கும். இதுதான் நம்ம வந்து ஈக்விட்டி அப்படிங்கிறோம். இந்த ஈக்விட்டிக்கு டாக்ஸேஷன் இன்னொரு டைப் கிளாசிபிகேஷன் வேற ஒன்று இருக்கு, அது ப்ராக்ரசிவ் டாக்ஸேஷன், வளர் விகித விதி அப்படிம்பாங்க. அதை திரும்பவும் எக்ஸ்பிளைன் பண்றேன், அது புரியும் அது வரும்போது. அடுத்து உறுதி விதி, அதாவது கேனன் ஆஃப் செர்டைனிட்டி அப்படிம்பாங்க, அதான் நினைக்கிறேன். கேனன் ஆஃப் செர்டைனிட்டினா வரி வந்து எவ்வளவு கட்டணும், எப்ப கட்டணும் அப்படிங்கிறத நம்ம தெளிவா சொல்லிடணும். அப்பதான் வந்து வரி கட்டுறவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு கிளாரிட்டி இருக்கும். அப்ப நிதி ஆண்டு ஆரம்பிக்கும் போதே நம்ம சொல்றோம்ல, எப்ப அடுத்த வருஷத்துக்கு நீ இவ்வளவு வரி கட்டணும்னு சொல்லிட்டு, அதுதான் வந்து செர்டைனிட்டி. அது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அடுத்து வந்து பார்த்தோம்னா சிக்கன விதி, வசதி விதி அப்படிங்கிறாங்க. இதுல நமக்கு ரொம்ப முக்கியமானது 2 கான்செப்ட் இருக்கு. ஒண்ணு என்னன்னா, வரி நம்ம வந்து ஒருத்தருக்கு விதிச்சு அந்த வரியை வந்து அவர்கிட்ட நம்ம கலெக்ட் பண்றோம்னா அதுக்கு ஒரு செலவாகும். இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சிருக்கீங்க, அதுல நிறைய பேரை வேலைக்கு வச்சிருக்கீங்க, அவங்களுக்கு சம்பளம் தர்றீங்க, அதுக்கு நீங்க ஒரு போர்ட்டல் வச்சிருக்கீங்க, இவ்வளவு செலவாகுதுல. இவ்வளவு செலவு பண்ணி நீங்க கலெக்ட் பண்ற டாக்ஸ் அந்த செலவு கூட கம்மியா இருந்தா எதுக்குடா அப்படின்னு இருக்கும்ல. இப்ப நமக்கு உதாரணத்துக்கு சொன்னோம்னா, சென்னையில வேலை பார்த்துட்டு ஊர்ல கல்யாணம் காது குத்து அப்படின்னு சொல்லி பத்திரிகையை வாட்ஸ்அப் அனுப்புவாங்க. இந்த காலத்துல வாட்ஸ்அப் தான் ஆகி போச்சு, போஸ்டல் அனுப்புவாங்க, நம்மளே சொல்லிடுவோம் எதுக்குங்க வந்து வைக்கலாமான்னு கேட்டா நம்மளே வேணாம் சொல்லிடுவோம், செலவாகும் நமக்கு தெரியும். இப்ப இங்க இருந்து நம்ம சென்னையில இருந்து ஊர்ல போய் ஒரு கல்யாணம் அட்டன் பண்ணிட்டு ஒரு 1000 2000 மொய் வச்சுட்டு திரும்பி வந்திருப்போம். ஃபேமிலியோட போனா 10,000 ரூபாய் ஆயிருக்கும்.
தனியா ஒருத்தர் மட்டும் போனா மூர்த்த நாளும் சரி சனி ஞாயிறும் சரி இந்த 2 நாளுமே நமக்கு ட்ரெயின் கண்டிப்பா கிடைக்காது. பஸ் மட்டும் தான் போட முடியும். என்ன சடனா பிளான் பண்ணுவோம். அந்த பஸ்லயுமே டிக்கெட் 1500 ரூபாய் வரைக்கும் எடுத்துட்டு போயிடுவாங்க. அப்ப 1000 ரூபாய் மொய் வைக்கிறதுக்கு 4000 ரூபாயாவது மினிமம் செலவு பண்ணிட்டு தான் நம்ம வந்து போயிட்டு வர முடியும். அப்ப இது தேவையா? பேசாம நீ அக்கௌண்ட் நம்பர் சொல்லுப்பா, மொய்யா நான் உனக்கு வந்து அக்கௌண்ட்லயே போடுறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கலாம்ல. அதுதான் இந்த வரியில வந்து பார்த்தோம்னா கலெக்ட் பண்ற செலவு அதிகமாக கூடாது. இப்படி ஒரு டாக்ஸ் இந்தியாவில் வச்சிருந்தோம். அது வந்து வெல்த் டாக்ஸ் அப்படிங்கிறது பேரு. வெல்த் அப்படின்னா செல்வ வரி அப்படிம்பாங்க. சொத்து வரி வேற, அது ப்ராப்பர்ட்டி டாக்ஸ், அது லோக்கல் பாடி போடக்கூடியது. வெல்த் டாக்ஸ் அப்படின்னம்னா நமக்கு வந்து செல்வ வரி. இதுல உடனே குழப்பம், ப்ராப்பர்ட்டி டாக்ஸ்க்கும் வெல்த்துக்கும், ப்ராப்பர்ட்டிக்கு வெல்த்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு. ப்ராப்பர்ட்டினா நம்ம வீடு இடம்னு சொல்லி அசையா சொத்து மட்டும்தான். ஆனா வெல்த் அப்படின்னம்னா நம்ம அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய பணம், நம்ம வீட்டுல வச்சிருக்க காரு, பைக்கு, செயின், மோதிரம் எல்லாத்தையுமே சேர்த்துறது. அதை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அதை இன்னொன்னு வசூல் பண்ணோம்னா 1% நம்ம போடுறோம். 30 லட்சத்துக்கு மேல சொத்து இருந்தது அதுக்கு 1% அதை கலெக்ட் பண்ணி பார்த்தோம்னா எதுக்குமே அம்மஞ்சல்லிக்கு தேராது அப்படிங்கிறது ஆகி போனதுனால 2015ஆம் ஆண்டு இந்தியாவில் வெல்த் டாக்ஸ் நீக்கப்பட்டது. அப்ப இது என்னது? சிக்கன வரி. சிக்கனம் ரொம்ப முக்கியம்பா அப்படிங்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னா வசதி அப்படிங்கிறாங்க. சிக்கனும் வசதியும் ஒன்னா கலந்துருக்கு. அந்த வசதியை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன சொல்றாங்கன்னா, எப்ப கட்ட முடியுமோ அப்போ வரி வந்து வாங்கணும். அப்போ ஒரு விவசாயி கிட்ட நீங்க வரி வாங்குறீங்கன்னா, அக்ரிகல்ச்சர்லயே டாக்ஸ் பண்ணினீங்கன்னா கூட மறுபடி சமயத்தில் பண்ணணும். எப்ப பணம் கையில் இருக்குமோ அப்ப பண்ணணும். அப்ப அதை வந்து அப்பதான் வரி கிடைக்கும், இல்லாட்டி கிடைக்காது அப்படிங்கிறதுனால அது ஒன்று வச்சிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னா உற்பத்தி திறன் மற்றும் நெகிழ்ச்சி வரி. இது வந்து பார்த்தோம்னா நிறைய சின்ன சின்ன டாக்ஸா போட்டு காம்ப்ளெக்ஸ் பண்ணாம நீட்டா ஒரே ஒரு டாக்ஸை மட்டும் போட்டு, இப்ப ஜிஎஸ்டிக்கு முன்னாடி வாட்டு, சென் வாட்டு, மோடு வாட்டு ஏகப்பட்ட பேர்ல வச்சிருந்தாங்க. மத்திய அரசு வந்து பார்த்தோம்னா எக்ஸைஸ் குட்டி கலால் வரி போடும், உற்பத்திக்காக ஒரு வரி போடுவாங்க. மாநில அரசு சேல்ஸுக்காக ஒரு வரி போடுவாங்க. இப்படி எல்லாத்தையும் இருக்கிறது ஒன்னா கிளப் பண்ணி ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லி சிங்கிளா ஒரே டாக்ஸா ஒரு அடி அடிச்சோம்ல, அந்த மாதிரி சிம்பிளா இருக்கணும்ப்பா உற்பத்தி, அப்பதான் ப்ரொடக்டிவிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை வந்து சொல்றாங்க. மக்களுடைய வருமானம் அதிகரித்தால் தானாகவே வரி வருகை அதிகரிக்கும். மக்கள்கிட்ட காசு இருக்கணும், அப்பதான் வரி அதிகரிக்கும். அதுக்கு பேர் தான் நெகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி அதுக்குள்ள டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ கேனல் ஆஃப் ஈக்விட்டி பார்த்தோம், சர்டைனிட்டி பார்த்தோம், அதுக்கப்புறம் எக்கனாமி அண்ட் கன்வீனியன்ஸ், தென் வந்து பார்த்தோம்னா ப்ரொடக்டிவிட்டி அண்ட் எலாஸ்டிசிட்டி பார்த்தாச்சு. அடுத்து நம்ம வந்து பார்த்தோம்னா டாக்ஸஸ் வந்து பார்க்கும்போது என்னென்ன மாதிரி இருக்கு, அதாவது எவ்வாறு விதிக்கப்படுகிறது அப்படிங்கிறதுல இதுல நான் ப்ராக்ரஸிவ் ஆல்ரெடி சொன்னேன். ஈக்விட்டி சொல்லும்போது பர்சன்டேஜ் அதிகமாகிறது, இன்கம் டாக்ஸ் நம்ம வந்து ஃபாலோ பண்றோம், அது ப்ராக்ரஸிவ். அடுத்து ப்ரொபோர்ஷனேட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. தென் மூணாவது வந்து பார்த்தோம்னா ரெக்ரசிவ் அப்படின்னு சொல்லுவாங்க, தேய்மான வரி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல நம்ம உதாரணத்துக்கு இன்கம் டாக்ஸ் ஆல்ரெடி சொல்லியாச்சு. 10%, அதாவது 10,000 ரூபாய் இருக்குன்னா 10%, 20,000 போகுதுன்னா 15%. இப்போ நம்ம இன்கம் டாக்ஸ் எப்படி வச்சிருக்கோம்? 4 லட்சம் வரைக்கும் நில்லு, 4ல இருந்து 8 வரைக்கும் 5%, 8 லட்சத்துல இருந்து 12 லட்சம் வரைக்கும் போச்சுன்னா 10% இருக்குல்ல. அப்ப நம்மளுடைய வருமானம் அதிகமாக அதிகமாக வரியோட விகிதமும் அதிகமாகும். அப்ப நம்ம கலெக்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டும் மாறும். இங்க 20,000 ரூபாய், இங்க 40,000 ரூபாய். அப்ப இது அதிகமாயிட்டே போகுதுல. சோ இதுக்கு பேர் தான் ப்ரொக்ரெசிவ், வளர் விகித விதி அப்படிம்பாங்க. பணக்காரர்கள்ட்ட நிறைய வரி வாங்கணும் என்ற காரணத்துக்காக இந்த வரி வந்து விதிக்கப்படுகிறது. அடுத்து என்னன்னா ப்ரொபோர்ஷனல் டாக்ஸ், விகித வரி. விகித வரி அப்படின்னம்னா என்ன அர்த்தம்னா, நாம டாக்ஸ் ரேட் இன்க்ரீஸ் பண்ண மாட்டோம், 10 தான் இருக்கும், காமனா ஒரே ரேட் தான் இருக்கும். ஆனா இந்த இடத்துல நம்மளுடைய வருமானம் அதிகமாகிறதுனால ஆட்டோமேட்டிக்கா நம்ம கலெக்ட் பண்ற அமௌண்ட் அதிகமாயிரும். ஏன்னா 10,000க்கு 10% போட்டா 1000 ரூபாய் வருது, 20,000க்கு 10% போட்டா 2,000 ரூபாய் வரும்ல. அப்ப நீங்க இந்த டாக்ஸ் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணாமலே நமக்கு வந்து பணம் அதிகமா கிடைச்சிருச்சு. அப்ப இதுல 2 விஷயம் சொல்லுவாங்க. ஒன்னு டாக்ஸ் பேஸ், இன்னொன்னு டாக்ஸ் ரேட்டு. ஸோ ரேட்டை அதிகப்படுத்துறது இல்ல பேஸ் அதிகப்படுத்துறது. பேஸ் அப்படிங்கிறது நம்ம எது மேல டாக்ஸ் விதிக்கிறோம். இன்கம் அப்படின்னா அது ஒரு பேஸ். இன்கம்குள்ள 4 லட்சம், 8 லட்சம், 16 லட்சம் அப்படிங்கிறது பேஸ். இந்த பேஸை நீங்க குறைக்கவோ கூட்டவோ செஞ்சீங்கனாலும் டாக்ஸ் அதிகமாகும். இப்ப 4 லட்சம் வரைக்கும் டாக்ஸே தேவையில்லை அப்படிங்கிறீங்க. ஒரு காலத்துல 2.5 லட்சம் வரைக்கும் வச்சிருந்தீங்க. அப்ப நீங்க இன்னும் அதை குறைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கிறவங்களுக்கு டாக்ஸ் இல்ல, 1 லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பாதிக்க வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய் அவங்களுக்குலாம் டாக்ஸ் போட்டீங்கன்னா நிறைய பேர் டாக்ஸ் பே பண்ணுவாங்க. அப்ப டாக்ஸ் பேஸை நீங்க இன்க்ரீஸ் பண்றீங்க. டாக்ஸ் பேஸை இன்க்ரீஸ் பண்ணாலும் வருமானம் அதிகமா வரும், டாக்ஸ் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணாலும் வருமானம் அதிகமா வரும். ஆனா டாக்ஸ் பேஸை நீங்க இன்க்ரீஸ் பண்ணும்போது ரொம்ப கஷ்டப்படுறவங்க எல்லாம் கட்ட சொன்னீங்கன்னா வரி யாருமே கட்ட மாட்டாங்க. இதுக்குள்ள ஒரு கோடு வந்து இருக்கும், அது முக்கியமான ஒண்ணு. அடுத்து தேய் விகித வரி விதிப்பு முறை, ரெக்ரசிவ் அப்படின்னம்னா இந்த ரெக்ரசிவ்க்கு என்னன்னா
நமக்கு இப்போ 10,000 ரூபாய்க்கு 10% சொன்னோம்னா அது 20,000 மாறும்பொழுது 5%. அப்ப நமக்கு வருமானம் அதிகமாக அதிகமாக அந்த பர்சன்டேஜ் குறையணும். அதுக்கு வந்து ரெக்ரெசிவ் டேக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுல அந்த இது கொடுத்துருக்காங்க, இன்கம் இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும், அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம வந்து பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நேர்முக மறைமுக அப்படிங்கிறது, அதாவது டைரக்ட் டேக்ஸ் இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போறோம். டைரக்ட் அப்படின்னம்னா யார் மேல வரி விதிக்கப்படுகிறதோ அவங்களே பே பண்ணனா அது டைரக்ட். வரி ஒருத்தர் மேல விதிக்கப்பட்டு அவங்களுக்கு பதிலாக வேற யாராவது கட்டினாங்கன்னா அது இன்டைரக்ட். இப்போ உதாரணத்துக்கு இன்கம் டேக்ஸ், இன்கம் டேக்ஸ் யார் மேல போடுறாங்களோ அவங்க தான் இன்கம் டேக்ஸ் பே பண்ணணும். இன்கம் டேக்ஸ் ஒருத்தர் மேல போட்டு வேற ஒருத்தர் வந்து இன்கம் டேக்ஸ் பே பண்ண சொன்னா பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. ஆனா இதே வந்து நம்ம ஒரு வாங்குற பொருளுக்கு அந்த பொருளை உற்பத்தி பண்றதுக்கு ஒரு வரி, அந்த வரி யார் கட்டுவான்? யார் பொருளை உற்பத்தி பண்றாரோ அவரை பே பண்ணுவாரு. அவர் வந்து என்னன்னா வரியை வந்து அரசாங்கத்துக்கு பே பண்ணிடுறாரு. அந்த பொருளை விற்கும் பொழுது உதாரணத்துக்கு ஒரு 8 ரூபா பொருள் அப்படின்னு வச்சுக்குவோம். அந்த 8 ரூபா பொருளை 2 ரூபா டாக்ஸ் பே பண்றாங்க. அப்போ மொத்தம் 10 ரூபாய் ஆச்சு. இப்போ அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா பொருள் 8 ரூபா பிளஸ் 2 ரூபா பே பண்ண டாக்ஸ். நம்மள்ட்ட அந்த பொருள் எவ்வளவுன்னு கேட்டா 8 ரூபா பொருள், நான் 2 ரூபா டாக்ஸ் பே பண்ணேன், எனக்கு 10 ரூபா கொடுன்னு கேட்க மாட்டாரு. பொருளோட விலை 10 ரூபாய்ன்றாரு. அப்ப பொருளுடைய விலைக்குள்ளேயே மறைந்திருப்பதால் தான் அது மறைமுக வரி. அப்ப மறைமுக வரி என்பது ஒருத்தர் மேல விதிக்கப்படும், ஆனா இன்னொருத்தர் கட்டுவார். நம்ம சங்கர் கணேஷ் சார் சூப்பரா சொல்லுவாரு, இம்பாக்ட் அண்ட் இன்சிடென்ட்ஸ் அப்படிம்பாரு. இம்பாக்ட் என்பது யார் மேல விதிக்கிறீங்களோ அது இம்பாக்ட், இன்சிடென்ட்ஸ் என்பது யார் கட்டுறாங்களோ அது இன்சிடென்ட்ஸ். இம்பாக்டும் இன்சிடென்ட்ஸும் சேம் பர்சன்னா அது டைரக்ட் டாக்ஸ், வேற வேற ஆள்னா அது இன்டைரக்ட் டாக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. ஸோ அப்ப நமக்கு இன்டைரக்ட் டாக்ஸ் என்பது இன்டைரக்ட் டாக்ஸ் என்பது விதிக்கப்படக்கூடியவர் ஒருத்தர், கற்றவர் ஒருத்தர் அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தோம்னா அதே எப்படி இங்கிலீஷில் இருக்கு, அதில் இன்டைரக்ட் டாக்ஸ்க்கு எக்ஸாம்பிள் ஜிஎஸ்டி நம்ம இப்போ கட்டக்கூடியது. ஜேம்ஸ் வில்சன் கண்டது ஆல்ரெடி சொல்லிட்டு முதல்ல வருமான வரியை அறிமுகப்படுத்தணும்னு சொல்லிட்டு, அப்புறம் வருமான வரி அப்படிங்கிறது ஒரு நேர்முக வரி அப்படிங்கிறதும் அதுக்கான ஸ்லாப் அப்படிங்கிறதும் நாம வந்து ஏற்கனவே வந்து பார்த்துட்டோம். அடுத்து வந்து பார்த்தோம்னா இந்த இங்க போட்டிருக்கேன் பாருங்க, ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஆஸ்க்டு டு சர்ச் இன்கம் டாக்ஸ் வெப்சைட் அண்ட் நோ த இன்கம் டாக்ஸ் ஸ்லாப் ஃபார் கரண்ட் இயர். 10வது படிக்கிற பையனை இதை பண்ண சொல்லியிருக்காங்கன்னா டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் சென்டர் வந்து எப்பா 10th படிக்கும் போதே உனக்கு சொன்னல இதெல்லாம் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இந்த வருஷம் கரண்ட்டுக்கு என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துட்டோம். 12 லட்சம் வரைக்கும் அரசாங்கம் திரும்பி கொடுத்துரும் அப்படிங்கிறத நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணோம். அடுத்து நிறுவன வரி அப்படிங்கிறது ஒரு கம்பெனி, ஒரு நிறுவனம், இந்த நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் முன்னாடி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சேவை, அதாவது சர்வீஸ் பிளஸ் வந்து மேனுஃபேக்சரிங் அப்படின்னு சொல்லி 2 கேட்டகரி இருந்தது. சேவை உற்பத்தி அப்படின்னு சொல்லி 2 கேட்டகரி இருந்தது. இந்த கேட்டகரியை நாம வந்து மைக்ரோ ஸ்மால் மீடியம் அப்படின்னு சொல்லி பிரிச்சாங்க. அதாவது நம்ம ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போறோம்னா 2.5 கோடி இன்வெஸ்ட் பண்றோமா, அது வந்து அது 2.5 கோடி வரைக்கும் இருக்குன்னா மைக்ரோ. மைக்ரோக்கு அப்புறம் ஸ்மால், ஸ்மால் அப்படிங்கிறது இதோட 10 மடங்கு போட்டுக்கோங்க, அப்ப 25 கோடி. 25 கோடி வரைக்கும் நமக்கு இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது வந்து ஸ்மாலு. அடுத்து இதோட ஒரு 5 மடங்கு போட்டுக்கோங்க, 125. எல்லாமே 25 வரும். மேல ஒரு புள்ளி வைக்கிறீங்க, கீழே வந்து முன்னாடி ஒரு 1 போடுறீங்க. அப்ப இங்க 2.5, 25, 125 அப்படிங்கறதா இதுக்கு இன்வெஸ்ட் பண்ணி நம்ம ஆரம்பிக்கக்கூடியது மைக்ரோ ஸ்மாலு மீடியம் அப்படின்னு சொல்லிட்டு. முன்னாடி வந்து பார்த்தோம்னா சேவை துறைக்கு ஒரு லிமிட்டும் பிளஸ் வந்து மேனுஃபேக்சரிங் ஒரு லிமிட்டும் அப்படின்னு வச்சிருந்தாங்க. இப்போ அந்த எம்எஸ்எம்இல அந்த கிளாசிபிகேஷன் எடுத்துட்டாங்க. இப்போ இதுல நமக்கு டேர்ன் ஓவர் வைஸ் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இங்க இன்ட்டு 4 போட்டுக்கோங்க, அப்ப 10 கோடி. இங்க இன்ட்டு 4னா 100 கோடி. இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா 500 கோடி. அப்ப வருஷம் நமக்கு 10 கோடி ரூபாய் வரைக்கும் டேர்ன் ஓவர் ஆகுது. அப்ப 10 கோடி ரூபாய் வரைக்கும் டேர்ன் ஓவர் ஆகுது. யார் வந்து நம்ம வந்து டாக்ஸ் பே பண்ணணும்? 400 கோடி வரைக்கும் நமக்கு வந்து டேர்ன் ஓவர் இருந்துகிட்டு இருக்குன்னா we have to pay a tax at certain level. 400 கோடிக்கு மேல டேர்ன் ஓவரா அவங்க வந்து ஒரு டாக்ஸ் வந்து நம்ம வந்து பே பண்ணணும். இது வந்து பார்க்கும் பொழுது எதுக்குன்னா இன்கம்காக, நம்ம கம்பெனிக்கு வரக்கூடிய வருமானம். அந்த கம்பெனியில ஒரு சேவை வழங்கப்படும், அது உற்பத்தி செய்யக்கூடிய பொருளா இருக்கலாம், இல்ல ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட்ல நம்ம படிக்கிறீங்கன்னா கோச்சிங் ஃபீஸ் கட்டுறீங்க, ஒரு 15,000 20,000 பே பண்றீங்கன்னா அது ஒரு சர்வீஸ், ஒரு இண்டஸ்ட்ரி வந்து ஆஃபர் பண்றாங்க, அதுக்கு நம்ம பே பண்றது அது ஜிஎஸ்டி. அப்போ ஒரே நிறுவனம் ஒரு பொருளை வியாபாரம் பண்ணும் பொழுது மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும் பொழுது ஜிஎஸ்டி அந்த கஸ்டமர்கிட்ட வாங்க வேண்டியது இருக்கும். அந்த நிறுவனத்துக்கு இந்த பொருள் விற்கப்பட்டு லாபமா வந்ததுக்கு அப்புறம் அந்த லாபத்துக்கு ப்ராஃபிட்டுக்கு ஒரு டாக்ஸ் பே பண்ணாங்க, அது இன்கம் டாக்ஸ். அப்ப நிறுவன வரி வேற, ஜிஎஸ்டி வேற, அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். கார்பரேட் டாக்ஸ் நிறுவன வரி என்பது ஒரு நேரடி வரி,
எந்த நிறுவனத்தின் மீது விதிக்கப்படுகிறதோ அந்த நிறுவனமே கட்டணும். அந்த நிறுவனம் உற்பத்தி செய்த ஒரு சேவையோ அல்லது ஒரு பொருளோ அது வந்து பார்த்தோம்னா மக்களுக்கு விற்கப்படுகிறது, யார் அதை வாங்குகிறாரோ அவரே பே பண்ணணும். தட் இஸ் நம்ம வந்து ஜிஎஸ்டின்னு வச்சிருக்கிறோம். இந்த ஜிஎஸ்டிக்கு முன்னாடி நாம வந்து எப்படி லிமிட் வச்சிருந்தோம்னா 10 லட்சம் ரூபா லிமிட் சர்வீஸ் அப்படின்னா, ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட் அப்படின்னம்னா 10 லட்சம் ரூபா வரைக்கும் டர்ன் ஓவர் ஆகுது அப்படின்னம்னா 10 லட்ச ரூபாய்க்குள்ள இருந்தா அந்த கோச்சிங் இன்ஸ்டியூட்டுக்கு ஜிஎஸ்டி, அதாவது அன்னைக்கு ஜிஎஸ்டிங்கிறதே கிடையாது, சேவை வரின்னு தான் பேரு, சர்வீஸ் டாக்ஸ் அப்ளிகபிள் இல்லை. 10 லட்சத்துக்கு மேல போனா தான் சேவை வரியே இருக்கு அப்படின்னு இருந்தது. இதே மேனுஃபேக்சரிங் அப்படின்னு பார்த்தோம்னா 1.5 கோடி ரூபா வரைக்கும் அங்க வந்து டர்ன் ஓவர் இருந்துகிட்டு இருக்கு. ஒரு வருஷம் 1.5 கோடி ரூபா உங்களுக்கு வந்து டர்ன் ஓவர் வருது. பொருளை வந்து விற்கிறாங்க, ஏதோ ஒரு பொருள் உற்பத்தி பண்றாங்க, ஏதோ ஒரு குண்டூசியை நம்ம உற்பத்தி பண்றாங்க, விற்கிறாங்க, 1.5 கோடி ரூபா வரைக்கும் வருது. அந்த 1.5 கோடி ரூபா வரைக்கும் வர்றதுக்கு அவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா அந்த டாக்ஸ் நெட்டுக்குள்ளேயே கவர் ஆக மாட்டாங்க. விச் மீன்ஸ் அன்னைக்கு வந்து உற்பத்தி பண்றதுக்கு என்ன வரி போடுவாங்கன்னா எக்ஸைஸ் டியூட்டி, உற்பத்தி வரி, கலால் வரி என்று அழைக்கப்படும் அந்த வரி போடுவாங்க. இப்ப ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் இந்த 1.5 கோடி 10 லட்சம் ரெண்டையும் ஒன்னா சேர்த்து 20 லட்சம் ஆக்கிட்டாங்க. இந்த சர்வீஸுக்கு பரவாயில்ல, 10 லட்சம் டு 20 லட்சம் இருக்கிறவங்களுக்கு பெனிஃபிட். முன்னாடி வந்து பார்த்தோம்னா 15 லட்சம் வர்றவங்க எல்லாம் வந்து டாக்ஸ் கட்டிக்கிட்டு இருப்பாங்க, ஜிஎஸ்டிக்குள்ள வந்துடும், அதாவது சர்வீஸ் டாக்ஸ்குள்ள வந்திருப்பாங்க. ஆனா இப்ப 20 லட்சத்துக்கு மேல போனா தான் அவங்க வந்து ஜிஎஸ்டியோட ஆம்பிட்டுக்குள்ளேயே சர்வீஸ் வருவாங்க. அப்ப இவங்களுக்கு பெனிஃபிட். இவங்க என்னன்னா 1.5 கோடி ரூபா வரைக்கும் டர்ன் ஓவர், 1.5 கோடி ரூபாய் டர்ன் ஓவர் இருக்க வரைக்கும் கட்டவே தேவையில்லை. ஆனா இப்ப அதை 20 லட்சம் வரைக்கும் இறக்கப்பட்டதுனால மேனுஃபேக்சரிங் இருக்கவங்களுக்கு வந்து பெனிஃபிட் கிடையாது. ஜிஎஸ்டி என்பது, ஜிஎஸ்டி இன்னும் நம்ம பார்க்கல, பட் நிறுவனத்தை பார்த்தோன்னே எனக்கு ஜிஎஸ்டி ஞாபகம் வந்துருச்சு. ஜிஎஸ்டி என்பது 20 லட்சம் ரூபாய்க்கு மேல டர்ன் ஓவர் இருக்கக்கூடிய, அது சேவை துறையாக இருந்தாலும் சரி, உற்பத்தி துறையாக இருந்தாலும் சரி, கட்டாயமாக ஜிஎஸ்டியினுடைய வரம்புக்குள் வந்து விடுவார்கள் என்பது முக்கியமான ஒண்ணு. அடுத்து வெல்த் டாக்ஸ், சொத்து வரி. இந்த சொத்து வரி என்பது, அதாவது சொத்து அல்லது செல்வ வரின்னு போட்டிருக்கேன், சொத்துன்னு விட்டுருங்க, ப்ராப்பர்ட்டின்னு படிக்காதீங்க, செல்வம்னு படிங்க. நமக்கு சொத்து வரினா ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் வெறும் நம்மளுடைய வீடு அந்த அசையாத சொத்துக்கு மட்டும், எல்லாத்தையும் சேர்த்து இருக்கக்கூடியது வந்து பார்த்தோம்னா இந்த செல்வ வரி, வெல்த் டாக்ஸ். இந்தியாவில் இல்ல, 2015 வெல்த் டாக்ஸ் வந்து ரிமூவ் பண்ணப்பட்டது. மத்திய அரசுக்கு அதை கொடுத்துருப்பாங்க. இந்த டாக்ஸ் யார் லெவி பண்ணுவாங்கன்னா மத்திய அரசு. இல்லாததையும் கேள்வியில கேட்பாங்க, டிஎன்பிசி அந்த மாதிரி கேட்டிருக்காங்க வெல்த் டாக்ஸ் அப்படிங்கிறத. அடுத்து வந்து பார்த்தோம்னா இன்டைரக்ட்ல இருக்கக்கூடிய சில எக்ஸாம்பிள்ஸ். எக்ஸைஸ் டியூட்டி, அதான் உற்பத்தி பண்றதுக்காக ஒரு பொருளை நம்ம வந்து உற்பத்தி பண்றோம், ஒரு காரோ பஸ்ஸோ ஏதோ ஒரு பொருளை உற்பத்தி பண்றோம். அப்ப அந்த உற்பத்திங்கிற அந்த ப்ராசஸ்க்காக போடக்கூடியது எக்ஸைஸ் டியூட்டி அப்படிம்பாங்க. அடுத்து சேல்ஸ் டியூட்டி, உற்பத்தி பண்ண பொருளை கொண்டு போய் மார்க்கெட்ல விற்கிறோம், நம்ம விற்கும் பொழுது போடக்கூடியது சேல்ஸ் டாக்ஸ் அப்படிங்கிறது. அது நமக்கு முதல்ல சேல்ஸ் டாக்ஸ் தமிழ்நாட்டில் தான் ராஜகோபாலாச்சாரி 1939 நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அடுத்து கஸ்டம்ஸ் டியூட்டி அப்படிங்கிறது, கஸ்டம் அப்படின்னம்னா நமக்கு ஹார்பர்ல இல்ல ஏர்போர்ட் மூலமாக வெளிநாட்டிலிருந்து நமக்கு வந்து பொருள்கள் வருது, இறக்குமதி ஆகுதுன்னா அதுக்கு நம்ம போடக்கூடிய ஒரு வரி தான் நம்ம வந்து பார்த்தோம்னா கஸ்டம்ஸ் அப்படிம்போம். இப்போ இந்தியா வந்து 1991 வரைக்கும் க்ளோஸ்ட் எக்கனாமி, அதாவது அப்ப நம்ம என்ன ஃபாலோ பண்றோம்னா வெளிநாட்டு பொருட்கள் இந்தியாவுக்குள்ள வரக்கூடாது, அப்ப அதிக இறக்குமதி வரியை நம்ம போடுவோம். அதே மாதிரி இந்திய பொருட்கள் வெளிநாட்டுக்கு அதிகமா போகணும், அப்ப ஏற்றுமதி வரியை நம்ம வந்து குறைப்போம். அப்ப இந்த இறக்குமதி ஏற்றுமதி இம்போர்ட் இறக்குமதி பண்ணும்போது போடக்கூடியதான் கஸ்டம்ஸ் டியூட்டி அப்படிம்பாங்க. இந்த கஸ்டம்ஸ்லயே சில நம்ம வித்தியாசமான ஒரு டியூட்டி போடுவோம். அதாவது இந்த சைனா மாதிரி ஆள்லாம் ஒரு காலத்துல நம்ம ஊர் பொம்மை வச்சிருப்போம், இப்ப பொம்மை மார்க்கெட் ஃபுல்லா சைனா இருக்கு. நம்ம வச்சிருக்க எல்லா டாய்லையுமே மேட் இன் சைனா அப்படின்னு சொல்லி போட்டிருப்போம். அதுக்கு வந்து ஒரு 2 டாக்ஸ் விட்டுருக்கோம். ஒன்னு என்னன்னா கவுண்டர் வெயிலிங் அப்படின்னு சொல்லி ஒரு டாக்ஸ் இருக்கும், கவுண்டர் வெயிலிங் டியூட்டி அப்படின்னு சொல்லி போடுவோம். அப்புறம் வந்து பார்த்தோம்னா ஆன்டி டம்பிங் அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சிருக்கிறோம். ஆன்டி டம்பிங் அப்படிங்கிறது, அந்த பொருள் சைனால 10 ரூபானா அந்த பொருள் 5 ரூபாய்க்கு இந்தியாவில் விற்பான், உன் ஊர்லயே 10 ரூபா, வேணும்னு விலையை குறைச்சு இந்தியாவில் இருக்கக்கூடிய பொம்மை மார்க்கெட்டை பூரா கெடுக்கிறதுக்காகவே நம்ம ஊர்ல பொருளை டம்ப் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்ப நம்ம போடக்கூடியது ஆன்டி டம்பிங் டியூட்டி அப்படிம்போம். அடுத்து வந்து பார்த்தோம்னா சைனால ஒரு பொருளை உற்பத்தி பண்றாங்க, அந்த பொருளை ஏற்றுமதி பண்றதுக்கு சீன அரசாங்கமே சப்சிடி கொடுக்குது, ஏற்றுமதிக்காக வந்து மானியம் கொடுக்குறாங்க அப்படின்னம்னா அந்த கவர்மெண்டோட மானியம் இருக்கிறதுனால தான் நீங்க ஈஸியா ஏற்றுமதி பண்றீங்க. அதை நாங்க கண்டுபிடிச்சு என்ன பண்ணோம்னா கவுண்டர் வெயிலிங் டியூட்டி அப்படின்னு சொல்லி ஒரு கவுண்டர் வெயிலிங் டியூட்டியை வந்து நம்ம வந்து போட்டுருவோம். இது வந்து பார்த்தோம்னா இந்த இறக்குமதியில நம்ம சமாளிக்கிறதுக்கு, சைனா மாதிரி இருக்கிற பங்காளி சமாளிக்கிறதுக்காக நம்ம வச்சிருக்கூடியதான் ஆன்டி டம்பிங் கவுண்டர் வெயிலிங் அப்படிங்கிறதெல்லாம். அடுத்து என்டர்டைன்மெண்ட் டாக்ஸை பொறுத்த வரைக்கும் இது லோக்கல் பாடி தான் போடுறாங்க, அதாவது உள்ளாட்சி அரசுகள், தியேட்டர், இந்த மாதிரி நம்ம ஒரு படம் பார்க்குறோமா இல்ல சினிமா டிக்கெட்ல என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ் இருக்கும், அதை வந்து லோக்கல் பாடியே வந்து கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ அடுத்து சர்வீஸ் டாக்ஸ், சேவை வரி. சேவை வரி வந்து பொறுத்த வரைக்கும்
இந்தியாவில் ஆரம்பத்துல சேவை என்பது ஒரு பெருசா ஒண்ணுமாவே இல்லை. சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறமா இந்தியா முன்னேறணும், வல்லரசு ஆகணும் அப்படின்னா 5 ஆண்டு திட்டங்களை போட்டு முதல் 5 ஆண்டு திட்டத்தில் அக்ரிகல்ச்சர், இரண்டாவது 5 ஆண்டு திட்டத்துல கனரக இயந்திரங்கள், இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் தான் டார்கெட் வச்சிருந்தோம். நம்மளும் எவ்வளவோ பண்ணி பார்க்குறோம், இண்டஸ்ட்ரீஸ் வந்து வளரல. 1980கள் 80s வரைக்கும் ஒரு 30 வருஷம் இன்னதான் இல்லை, அவ்வளவு கஷ்டப்படுறோம். இந்தியா வந்து ரொம்ப கஷ்டப்படுறோம். 80களுக்கு அப்புறம் நல்லா இருந்தாம கேட்டா கஷ்டம் இன்னமும் கூடி போகுது. ஏன்னா நிறைய கடன் வாங்கி செலவு பண்றாங்க. கடன் வாங்க 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 91க்கு அப்புறம் நமக்கு வந்து பார்த்தோம்னா எக்கனாமி கொலாப்ஸ் ஆகிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு 1981ல. அந்த ஸ்டேஜுக்கு வரும்போது தான் நம்ம எக்கனாமி வந்து ஓப்பன் பண்றோம். அதாவது எல்பிஜி லிபரலைசேஷன், லைசன்ஸே வாங்காம நீங்க நிறுவனம் தொடங்கலாம்னு சொல்றது லிபரலைசேஷன். அடுத்து பிரைவேடைசேஷன். பிரைவேடைசேஷன் இருக்கிற கம்பெனியை டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோங்கிறது பிரைவேடைசேஷன். அது கூட நான் சொன்னேன் ஆரம்பத்தில், நம்ம வந்து டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அப்படியே முதலீடு விலக்கல் 2 கமிட்டி சொன்னேன். ராமகிருஷ்ணன் கமிட்டி 96, 93லயே சி ரங்கராஜன் சொல்லி நம்ம வந்து பார்த்தோம். அடுத்து குளோபலைசேஷன் அப்படின்னம்னா பன்னாட்டு நிறுவனங்கள்லாம் இங்க நம்ம அலோவ் பண்றது குளோபலைசேஷன். குளோபலைசேஷன் பண்ணணும்னா இந்தியா வந்து ஓப்பன் எக்கனாமி, திறந்த பொருளாதாரம், அதாவது வெளிநாட்டு நிறுவனங்கள் இங்க வரலாம் அப்படிங்கிறது. 91க்கு முன்னாடி நம்ம க்ளோஸ்ட் எக்கனாமி. க்ளோஸ்ட் அப்படின்னா வேற நாடுகளும் வர முடியாது. இப்போ மூடிய பொருளாதாரம் அப்படிங்கிறான். திறந்த பொருளாதாரம், மூடிய பொருளாதாரம். இப்படி நம்ம 91க்கு அப்புறமா இந்திய பொருளாதாரம் ஒரு அறிவுசார் பொருளாதாரமாக மாறியது. நாலேஜ் பேஸ்ட் எக்கனாமி. அப்பதான் அந்த கம்ப்யூட்டர், ஐடி செக்டர்லாம் வளர ஆரம்பிக்குது. அப்ப சேவை அப்படிங்கிற ஒரு விஷயம், சர்வீஸ்க்கு டாக்ஸ் போடலாம் அப்படிங்கிற ஒரு இது யாரு பரிந்துரை பண்ணோம்னா, எப்படி நமக்கு வந்து ஒரு பசுமை புரட்சிக்கு ஒரு தந்தை எம்.எஸ். சுவாமிநாதன், இந்திய புள்ளிகளுக்கு ஒரு தந்தை மகள் நோபிஸ், இப்படி ஃபாதர்ஸ் இருக்கிற மாதிரி இந்தியாவுடைய டாக்ஸ் சிஸ்டம், வரிக்கு ஒரு தந்தை இருக்காரு. வரிக்கு வந்து ரிஃபார்ம், வரி சீர்திருத்தத்துக்கு ஒரு தந்தை இருக்காரு. அவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ராஜா செல்லையா. ராஜா செல்லையா கமிட்டி. அந்த ராஜா செல்லையா கமிட்டி ரெக்கமெண்டேஷன் படிதான் இந்தியாவில் முதல்ல 1994ல ஜூலை மாசம் 1ஆம் தேதி சர்வீஸ் டாக்ஸ் விதிக்கப்பட்டது. 3 விஷயத்துக்காக. ஒண்ணு, தொலைபேசி கட்டணம். அப்பதான் வந்து வீட்டுல இந்த மாதிரி ஆண்ட்ராய்டு மொபைலே கிடையாது. அன்னைக்கு வந்து பார்த்தோம்னா எங்கனைக்குள்ளேயாவது ஒரு வீட்டுல வந்து பார்த்தோம்னா லேண்ட்லைன் வச்சிருப்பாங்க. அந்த ட்ரிங் வந்து அடிக்கக்கூடியது. அந்த மொபைல் கட்டணத்துக்கு சர்வீஸ் டாக்ஸ் 5% தான். ஆரம்பத்துல ஒட்டவங்க லைட்டா தலை நீட்டுற மாதிரி அலோவ் பண்றாங்க. அப்புறம் இன்சூரன்ஸ், ஜெனரல் இன்சூரன்ஸ்க்கு. அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னம்னா ஸ்டாக் புரோக்கரிங். இது 3க்கு தான், அதாவது பங்கு தரகு கட்டணமா இருக்கக்கூடியதுக்கு ஒரு டாக்ஸ் போறாங்க 5%. இது 3 தான் 1994ல முதல்ல சேவை வரின்னு அரவு பண்ணப்பட்டது. அதுதான் இன்னைக்கு விருட்சமாக வளர்ந்து ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லி விஸ்வரூபம் எடுத்திருக்கு. 1994ல வந்து அந்த அளவுக்கு நம்ம 3 சர்வீஸ் கொடுத்தது வளர்ந்து வந்திருக்கோம். இன்னொன்னு, எப்படி டாக்ஸுக்கு வந்து நம்ம ராஜா செல்லையா சொன்னோம், அதே மாதிரி தான் பேங்கிங் ரிஃபார்ம், வங்கி சீர்திருத்தம்னா நரசிம்மன், ஃபாதர் ஆஃப் பேங்க் ரிஃபார்ம் இன் இந்தியா அப்படின்னு பார்த்தோம்னா நரசிம்மன் கமிட்டி தான். இன்னைக்கு ரெப்போ ரேட்டு, ரிவர்ஸ் ரெப்போ ரேட் நம்ம பயன்படுத்துறமே, எல்ஆப், லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டி, அதை ரெக்கமெண்ட் பண்ணவர் நரசிம்மன். ஸோ சேவை வரி ஃபாதர் 1984 சொன்னேன். இப்ப மறைமுகத்துக்கும் நேர்முகத்துக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம இதுல நிறைய பேசியிருப்போம். புக்ல என்ன கொடுத்திருக்காங்க, ஒருவரின் வருமானம் செல்வத்தின் மீது, யாருடைய ப்ராப்பர்ட்டி, அதாவது வருமானம் செல்வத்தின் மீது போடக்கூடியது. இன்னொன்னு, இது வந்து ஒருவர் நுகரும் பண்டங்கள் மீது. அப்ப இதை பொறுத்த வரைக்கும் வருமானம் எவ்வளவோ அதை பொறுத்து. இந்த இடத்துல நீங்க 2 இட்லி சாப்பிட்டா, 7 இட்லி சாப்பிட்டாலும் ஒரே டாக்ஸ், பணக்கார இட்லி சாப்பிட்டாலும் ஒரே டாக்ஸ். அடுத்த இயல்பு வளர் வீதம். இது வந்து தேய் வீதம். தேய் வீதம் என்ன செஞ்சு சொல்றாங்கன்னா, அவங்க டாக்ஸ் ரேட்டை குறைக்கிறது இல்லை. ஒரு பணக்காரர் போய் இட்லி சாப்பிடும்போது அவருக்கு மட்டும் 5% டாக்ஸும், ஏழைக்கு வந்து 18% கொடுக்கறது இல்ல. பணக்காரருக்கு, ஒரு ரொம்ப பணக்காரர் வேண்டாம், மாசம் 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறவரே பணக்காரர் தான். அந்த பணக்காரர் அவருடைய சாப்பாடு செலவுக்கு மாசம் 10,000 ரூபாய் செலவு பண்றாருன்னு வச்சுக்கோங்க. அப்ப அவர் வந்து டாக்ஸா வந்து ஒரு 5% செலவு பண்றாருன்னா அவருக்கு ஒரு அமௌண்ட், கம்மியான அமௌண்ட் தான் வரும். ஆனா இதே ஒரு ஏழைக்கு மாசம் 10,000 ரூபாய் தான் சம்பளமே வருது அப்படின்னா, அந்த 10,000க்குள்ள அவர் சாப்பாடு செலவு பண்ணும்போது அதுல 8,000க்கு பக்கம் சாப்பாட்டுக்கே செலவாயிரும் அப்படின்னா, அப்ப சாப்பாட்டுக்கே அவர் நிறைய செலவு பண்றாரு. அப்ப அவருடைய சம்பளத்துல டாக்ஸ் பர்சன்டேஜ் ரொம்ப அதிகம், பணக்காரருடைய சம்பளத்துல டாக்ஸ் பர்சன்டேஜ் ரொம்ப குறைவு. அப்படிங்கிறதா அது தெய்வீதம் அந்த சென்ஸ்ல எடுக்கப்படுகிறது. அடுத்து, ஒரே ஒருவர் மீது மட்டும் விழுகிறது. ஒருத்தர் மேலதான் நீங்க வரி சுமத்த முடியும், அவர் தான் வரியை பே பண்ணுவாரு. இங்க அப்படின்னு பார்த்தோம்னா யார் தலையில போடுறோமோ அவர் இது பண்ண மாட்டாரு, இன்னொருத்தட்ட மாத்தி விடுவார். அதுதான் நான் வந்து மறைமுகம்னா பொருளோட விலைக்குள்ளேயே மறைஞ்சிருக்கும்னு. அண்ணாதுரை இதை விட அழகா சொல்லுவாரு, நேரடி வரி என்பது கொசு கடிப்பதை போன்றது. கொசு கடிச்சா எங்க கடிக்கும் தெரியும், அடிச்சு கொடுறது வாய்ப்பு இருக்கு. ஆனா மறைமுக வரி என்பது மூட்டை பூச்சி கடிக்கிற மாதிரி, இங்க கடிக்கிற மாதிரி இருக்கும், அங்க கடிக்கிற மாதிரி இருக்கு, எங்க கடிக்குன்னே தெரியாது. எனக்கு எப்படி இவ்வளவு விவரமாக தெரியும் என்று நீங்கள் கேட்பீர்கள். ஆனால் எனக்கே அது பழக்கம், என் வீட்டிலே நிறைய மூட்டை பூச்சி இருக்கு அப்படின்னு அவருக்கே உரிய நகைச்சுவை பாணியில் வந்து அவர் பேசுவாரு. அடுத்து, வரி செலுத்துபவரின்
வருமானமும் வரி அடிப்படை டாக்ஸ் பேஸ் என்ன, அந்த டாக்ஸ் பேஸ் எதை பேஸ் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவருடைய வருமானம் எவ்வளவு இருக்கு அதை பொறுத்து தான். இங்க வந்து பார்த்தோம்னா பண்டங்கள் பணிகள் வாங்கும்போது இருக்கும்போது அதை வச்சு போடக்கூடியது. அடுத்தது டாக்ஸ் எவேஷன், வரி ஏய்த்தல். இந்த வரி ஏய்த்தலை பொறுத்த வரைக்கும் பண்ணவே முடியாது. அதாவது வரி ஏய்த்தலுக்கு வாய்ப்பு உள்ளது அப்படிங்கிறாங்க. வருமான வரி பொறுத்த வரைக்கும் ஒருத்தருடைய வருமானம் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்க முடியாது. உதாரணத்துக்கு டாக்டர் சொன்னேன், டாக்டர் மட்டும் இல்லாம நிறைய பேர், அதாவது ஒரு ப்ரொஃபஷனலா ஒரு பக்கம் வேலை, இன்னொரு பக்கம் சைடில், அந்த சைடில் வரக்கூடியது எவ்வளோன்னு கணக்கில் வராது. அப்போ கணக்கில் வராது. சினிமா துறையில நம்ம பார்த்தோம் 300 கோடி சம்பளம் 400 கோடி சம்பளம்னா அதுல எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி வாங்கினோம்னா ஆஃப்டர் ரெக்கார்டு கொஞ்சம் வாங்கினோம்னா டேக்ஸ்ல நம்ம தப்பிச்சுக்கலாம். அப்போ வரி ஏய்ப்புக்கு அதுல வந்து வழி இருக்கு. இங்க வந்து பார்த்தோம்னா வரி ஏய்ப்புக்கு வழியே கிடையாது. ஏன்னா பொருளோட விலையிலேயே அது சேர்ந்து இருக்கிறதுனால கண்டிப்பா அந்த டேக்ஸை பே பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறது முக்கியம். அடுத்து வந்து பார்த்தோம்னா பணவீக்கம். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஆக்சுவலா நான் முக்கியங்கிற மார்க்கை இங்க போட்டதுதான், அது நான் திருப்பும் போது அங்க மேலே ஏறி போயிடுச்சு. ஸோ முக்கியமானது பணவீக்கம். பணவீக்கத்துல நேரடி வரியை போட்டீங்கன்னா பணவீக்கம் குறைக்கப்படும். இது ஆல்ரெடி கேட்டது, ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஏன்னா நேரடி வரியை நீங்க அதிகப்படுத்துறீங்க, மக்கள் கையில பணம் இருக்கு, அப்ப ஆல்ரெடி வரியை கொடுத்துருவாங்கல்ல. இன்னைக்கு நம்ம 100 ரூபாய் சம்பாதிச்சா மேக்சிமம் 30% டாக்ஸ். அப்ப 100 ரூபாயில 30 ரூபாய் கொடுத்துரும். இதே வந்து 50% போடுறாங்கன்னா 100 ரூபாய் நம்ம சம்பாதிச்சா 50 ரூபாய் அரசாங்கம் கொடுத்துருவோம். மீதி 50 ரூபாய் தான் நம்ம கையில காசு இருக்கும். நம்ம கையில காசு கொஞ்சமா இருந்தா செலவு கொஞ்சமா பண்ணுவோம், பொருளோட விலை வந்து குறையும். நம்ம கையில நிறைய காசு இருந்ததுன்னா நம்ம எதையாவது ஒண்ணு வாங்கி ஆகணுமே அப்படின்னு துடிப்போம். அப்ப வந்து பொருளோட விலையும் அதிகமாயிரும். அப்ப நேரடி வரி பணவீக்கத்தை குறைக்கும். வரியை அதிகப்படுத்தினா பணவீக்கம் குறையும். மறைமுக வரியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க மறைமுக வரியை அதிகப்படுத்துறீங்க. 100 ரூபாய் பொருளுக்கு 18% டாக்ஸ் போட்டா 118 ரூபாய். அதே 100 ரூபாய் பொருளுக்கு 28% போட்டோம்னா 128 ரூபாய். ஆல்கஹால் போன்ற பானங்களுக்கு 58% வரி விதிக்கப்படுகிறது. அப்ப 100 ரூபாய் பொருளுக்கு 100 ரூபாய்க்கு எந்த பொருள் கிடைக்கும் எனக்கு தெரியாது. 100 ரூபாய் பொருளுக்கு 58 ரூபாய் போட்டோம்னா 158. அப்போ ஒவ்வொரு 100 ரூபாய்க்கும் 58 ரூபாய் சேர்ந்து போய்கிட்டு இருக்கு. 10 ரூபாய் இல்ல பாட்டிலுக்கு மேல, ஆட்டிலுக்கு மேல ஒவ்வொரு 100 ரூபாய்க்கும் 58 ரூபாய் சேர்ந்து போய்கிட்டு இருக்கு. மேக்சிமம் சொல்றேன். அதுவே வெளிநாட்டு பானங்கள் இங்க வந்து தயாரிக்கப்படுகிறது என்றால் அதை உற்பத்தி பண்றதுக்கு ஸ்பெஷலா ஒரு 220% பே பண்ணணும். இப்படி அதுல இருந்து நமக்கு ஒரு கணிசமான முறையில கிட்டத்தட்ட ஒரு 40,000 கோடி வந்து பார்த்தோம்னா அதுல வருமானம் வருகிறது. அதே மாதிரிதான் டொபாக்கோ, அதாவது புகையிலைக்கும் ஒரு வாரியம் இருக்கு, டொபாக்கோ போர்டுன்னு சொல்லிட்டு மத்திய அரசு வச்சிருக்காங்க. அதோடைய நோக்கம் என்னன்னா புகையிலை உற்பத்தி அதிகப்படுத்த வேண்டும். எல்லா சினிமா தேட்டரிலையும் புகைப்பழக்கம் உயிருக்கு கேடு, அப்புறம் ஒரு விளம்பரத்தை வந்து போட்டு இந்த நாடு ஏன் இப்படி இருக்கு கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லி போடுறாங்க இல்லையா. அது எதனால் அப்படின்னு பார்த்தோம்னா அதுல இருந்து நமக்கு ஒரு 40,000 கோடிக்கு பக்கம் இந்தியாவுக்கு வந்து பணம் வருது ஏற்றுமதி செய்யும் பொழுது. அப்ப நாங்க புகையிலை உற்பத்தி பண்றோம், அதை ஏற்றுமதி பண்ணி வெளிநாட்டுக்காரன் கொடுத்துறோம்ப்பா, நீங்க எதுவும் யூஸ் பண்ணிடாதீங்க கேன்சர் வந்துரும் என்று வந்து நம்ம வந்து இது பண்றோம். சோ அப்ப மறைமுக வரியை நம்ம அதிகப்படுத்தணும்னா பொருளோட விலை அதிகமாயிரும். பொருளோட விலை அதிகமாச்சுன்னா பணத்தோட மதிப்பு குறைஞ்சு போயிடும். அப்ப பணவீக்கத்தை ஏற்படுத்திக்கிறது மறைமுக வரி. இதுதான் இதுல முக்கியமான மாஸ்டர் பீஸ். இது அடுத்து விதிக்கப்படுதல் வசூலித்தல் அப்படின்னு பார்த்தோம்னா தனி ஒருவர் இந்து கூட்டு குடும்பம், ஒரு தனிநபர் இண்டிவிஜுவலா இருக்கலாம், இந்து கம்பெனியா இருக்கலாம், கம்பெனியா இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இருக்கக்கூடியது. இது வந்து பார்த்தோம்னா பண்டங்கள் பணிகள் நுகர்வோர் நம்ம கன்சியூமரா ஒரு பொருளை வாங்கும்போது விதிக்கப்படுகிறது. சுமை மற்றவர் மீது மாற்ற முடியாது, நம்ம தான் கட்டணும். இது வந்து பார்த்தோம்னா மற்றவர் மீது மாற்ற முடியும். அப்படியே இங்கிலீஷ்ல இருக்கு, cannot be shifted, can be shifted. அடுத்து ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன இந்தியாவில் சர்வீஸ் டேக்ஸ் அப்படிங்கிறது 1994 ஜூலை மாசம் ராஜாச்சலேய கமிட்டி ரெக்கமெண்டேஷன் படி கொண்டு வரப்பட்டது. சேவை அப்படிங்கிற வரிக்கு வந்து வருது. அப்ப இந்த ஜிஎஸ்டிக்குள்ள என்ன இருக்குன்னா சர்வீஸ் அப்படிங்கிறது உள்ளடங்கிடுச்சு. அப்ப சர்வீஸ் அப்படிங்கிறது தனியா கொண்டு வரும்போது இவங்க 94 கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 88th அமெண்ட்மெண்ட் ஒரு அமெண்ட்மெண்ட்டை போட்டு அந்த அமெண்ட்மெண்ட் மூலமா என்ன பண்ணிட்டாங்கன்னா 94 கொண்டு வரப்பட்ட இந்த சர்வீஸ் டாக்ஸை கான்ஸ்டிடியூஷன்ல ஏற்றி விட்டார்கள். ஆர்டிகல் 268A அப்படின்னு சொல்லி ஒரு அமெண்ட்மெண்ட் போட்டு ஏத்துறாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து 2016 101வது சட்ட திருத்தம், மொய் வைக்கிற மாதிரி 101வது சட்ட திருத்தம் போடும்போது இந்த 268A அப்படிங்கிறத அடிச்சுட்டு எங்கெங்க நம்ம திருத்தம் பண்ணோம்னா 246 ஒரு ஏ போட்டோம். இந்த 246 2 4 6 ஈஸியா இன்க்ரீஸ் ஆகுது. 2+2+ அப்படின்னு சொல்லி போகுது. 246 அப்படிங்கிறது 3 லிஸ்ட். அதாவது மத்திய அரசு மாநில அரசு 2 பேருக்கு பொதுவான பொதுப்பட்டிகள். இவங்களுக்கு எல்லாரும் வரி விதிக்கிறதுல இருந்து எல்லா வேலை செய்யறதுலயும் என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியதான் 246. அதுல ஒரு ஏ போட்டு ஜிஎஸ்டி சம்பந்தமான பவரை 2 பேர்த்தையும் கொடுத்தோம். 2 பேருமே வச்சுக்கோங்கப்பா அப்படின்னும். அடுத்து வந்து பார்த்தோம்னா 269A அப்படிங்கிறத போட்டு 269A ஜிஎஸ்டி அப்படிங்கிற டாக்ஸ் வந்து நம்ம சேர்க்கிறோம். அடுத்து 279A 279A அப்படின்னு சொல்லி அங்க ஒரு ஏ போடுறோம்.
ஆக மொத்தம் ஏ கியூப் ஆயிருச்சு. ஏன்னு சொல்லி 3 ஏ வந்துருச்சு. 279 ஏல வந்து பார்த்தோம்னா ஜிஎஸ்டி கவுன்சில். ஜிஎஸ்டிங்கிற டாக்ஸ் கொண்டு வரப்பட்டது 2017 ஜூலை 1. இதை மட்டுமே பல தடவை கேட்டிருக்காங்க. ஒரு தடவை மார்ச் 29 2017 பார்லிமெண்ட்ல நிறைவேறிச்சு அப்படிங்கறது உள்ள கேட்டிருக்காங்க. ஆனா ஜிஎஸ்டி என்ற கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் 101 அமெண்ட்மெண்ட் 2016 வந்துருச்சு. அப்ப ஜிஎஸ்டி கவுன்சில் என்பது ஜிஎஸ்டிங்கிற டாக்ஸுக்கு முன்னாடியே இந்தியாவில் வந்துருச்சு. செப்டம்பர் மாசம் 2016 ஜிஎஸ்டி கவுன்சில் as per 279 ஏ படி கொண்டு வரப்பட்டு விட்டது. அப்புறம் ஜிஎஸ்டி அப்படிங்கிறதுக்குள்ள சர்வீஸ் இருக்கு, கூட்ஸும் இருக்கு. ஜிஎஸ்டியோட எவல்யூஷன்ல முன்னாடி வந்து பார்த்தோம்னா வாட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருந்திருக்கும், வேல்யூ ஆடட் டாக்ஸ், மதிப்பு கூட்டு வரி. இந்த மதிப்பு கூட்டு வரியில வெறும் கூட்ஸ் மட்டும் தான் கவர் ஆகும், சர்வீஸ் கவர் ஆகாது. ரெண்டையும் சேர்த்து ஒன்னா போட்டதான் ஜிஎஸ்டி. இதுல என்ன பிரச்சனை, ஜிஎஸ்டி எதற்காக முக்கியமா கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கேஸ்கேடிங் எஃபெக்ட் அப்படிம்பாங்க. கேஸ்கேடிங் எஃபெக்ட், கேஸ்கேடிங் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வந்து வரி அதிகமாயிட்டே போறது ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும். இதுக்கு உதாரணமா பார்த்தோம்னா ஒரு பஞ்சாப்ல இருக்கக்கூடிய வயல்ல, பஞ்சாப்ல இப்ப நிறைய நெல் விளைதான். ஸோ நெல்லு இருக்கு, கோதுமை இருக்கு. ஸோ பஞ்சாப்ல வயல்ல கோதுமை விளையுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த கோதுமைய விவசாயிகள் கோதுமை வியாபாரிகிட்ட விற்கிறாங்க, அப்படியே கோதுமையை வாங்குறாங்க. இந்த கோதுமை அரைச்சு பில்ஸ்பெரி இல்ல ஒரு ஆசீர்வாத் சப்பாத்தி மாவாக கோதுமை மாவாக மாற்றப்படுகிறது. அந்த மாவு ஒரு ஹோட்டலால் வாங்கப்படுகிறது. இந்த ஹோட்டல் வந்து அதை பூரியாவோ சப்பாத்தியாவோ மாத்தி அதை வந்து நம்ம வந்து வியாபாரம் பண்றாங்க. இப்ப ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் இந்த வந்து பார்த்தோம்னா கோதுமை அப்படிங்கிற பண்டம் உற்பத்தி ஆனதுல இருந்து பூரியாக நம்ம தட்டுக்கு வர வரைக்கும் மதிப்பு அதுக்கு கூடுகிறது. இப்ப ஒவ்வொரு ஸ்டேஜ்ல வரும்பொழுதும் கோதுமைய அப்படியே கோதுமையா ஒருத்தர் வாங்குறாரு, அதுக்கு வந்து ஒரு வரி போடுறாருன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு ஒரு 5%. இதுக்கப்புறம் அவர் மாவா மாத்தி அதை சேல் பண்றாரு. அப்ப இவரு அந்த கோதுமைக்கு மட்டுமே விலை கொடுத்த போது இவர் கொடுத்த வரியும் அதுக்குள்ள இருக்கும்ல. அப்ப 2வது பர்சன் வாங்கும்போது என்ன பண்றாரு, அவரு அந்த கோதுமைக்கான விலையும் கொடுத்துறாரு, கோதுமைக்குள்ள மறைஞ்சு கிடக்கிற அந்த வரியோட விலையும் கொடுத்துறாரு. இப்படி ஒவ்வொரு பொருளும் பல நிலைகளை தாண்டி வரும் பொழுது அந்த பொருளுக்குள்ள மறைஞ்சு கிடக்கிற வரி மட்டும் அதிகமாயிட்டே போயிருது. இதுக்கு பேரு கேஸ்கேடிங் எஃபெக்ட் அப்படிங்கிறாங்க. அப்ப ஒரு எம்ஆர்எஃப் டயர் இருக்கு, ஒரு டாடா கார் இருக்குன்னா அந்த டயரை டாடா கார் வாங்கிட்டு அதை நமக்கு விற்கிறாங்க அப்படின்னா டயருக்கு அவங்க ஒரு டாக்ஸ் வந்து பே பண்ணுவாங்க. திரும்பி நம்மள்ட்ட வந்து டயருக்கு ஒரு டாக்ஸ், காருக்கு ஒரு டாக்ஸ் அப்படின்னு இல்லாம டயருக்கு பே பண்ண டாக்ஸை மைனஸ் பண்ணிட்டு கார் உடைய பாடி செஞ்சு மற்றதெல்லாம் பண்ணதுக்கு மட்டும் டாக்ஸ் வாங்கணும்னு வச்சுக்கோங்க. நம்ம கோதுமை எக்ஸாம்பிள் மாதிரி கோதுமை சொல்லலாம், கார் சொல்லலாம், டீ சொல்லலாம், ட்ரெஸ் சொல்லலாம். ஒவ்வொன்றும் எல்லா பொருளுமே நம்ம கைக்கு வர்றதுக்கு முன்னாடி பல ஸ்டேஜ்ல பல பரிமாணங்களை தாண்டி தான் நமக்கு வந்துகிட்டு இருக்கு. இப்படி ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் நீங்க வரியை போட்டு அந்த வரிக்கு சேர்த்து ஒருத்தர் பே பண்ணி கடைசியா ஒரு குடிமகனாகி நாம விலை கொடுத்து வாங்கும் பொழுது ஏகப்பட்ட டாக்ஸுக்கு டாக்ஸா பே பண்ணோம்னா அது நல்லா இல்லையில, அது அதிகமா இருக்குல்ல. அதுக்காகத்தான் வேல்யூ ஆடட், மதிப்பு கூடுதல் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. எவ்வளவு மதிப்பு கூடுகிறது, வெறும் கோதுமை மாவாக மாற்றப்படும் பொழுது மதிப்பு எவ்வளவு கூடுது, அதே கோதுமை மாவு ஃபார்ச்சூன் எண்ணெயுடன் சேர்த்து பூரியாக மாற்றப்படும் பொழுது எவ்வளவு மதிப்பு கூடுகிறது அப்படின்னு அந்த மதிப்பு கூட்டுறதுக்கு மட்டும் போடக்கூடியதான் வேல்யூ ஆடட் டாக்ஸ் அப்படிங்கிறாங்க. ஆனா அந்த வேல்யூ ஆடட் வெறும் பொருள் கண்ணால தெரியிற பொருளுக்கு மட்டும்தான் பொருந்துச்சு, சர்வீஸ்க்கு வந்து அப்ளை பண்ணல. சர்வீஸுக்கு சேர்ந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஜிஎஸ்டி அப்படிங்கிறத கொண்டு வர்றோம். உலகத்துல முதல்ல ஜிஎஸ்டி கொண்டு வந்த நாடு பிரான்ஸ். அதையும் நமக்கு வந்து 2-3 தடவை கேட்டாங்க. மார்ச் 29 ஜூலை 1 நம்ம பார்த்துட்டோம். அப்புறம் இதோடைய நேச்சர்ல வந்து பார்த்தோம்னா 1 நேஷன் 1 மார்க்கெட் 1 டாக்ஸ், ஒரே நாடு ஒரே சந்தை ஒரே வரி அப்படிங்கிறது டிஎன்பிஎஸ்சி நிறைய தடவை கேட்டிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தோம்னா காம்ப்ரிஹென்சிவ், இதே ஒரே, அதாவது எல்லா வரிகளையும் ஒன்னா சேர்த்து குறையும். முன்னாடி ஒரு பொருளை உற்பத்தி பண்ணா உற்பத்தி வரி, வித்தா விற்பனை வரி, இப்படி நம்ம நிறைய வரி போடுறோம். இப்போ எல்லாத்தையும் ஒன்னா கிளப் பண்ணிடுறோம். அப்படி போடக்கூடியதான் காம்ப்ரிஹென்சிவ். மல்டி ஸ்டேஜ் அப்படிங்கிறான், மல்டி பாயிண்ட் கிடையாது, மல்டி ஸ்டேஜ். அதாவது கடைசியில நமக்கு டெஸ்டினேஷன் பேஸ்டு, எங்க வந்து ஒரு பொருள் விற்கப்படுகிறதோ அங்க. முன்னாடி வந்து பார்த்தோம்னா உற்பத்தி வரி என்பது, இப்ப தமிழ்நாட்டுல நமக்கு டெட்ராய்ட் ஆஃப் ஆசியான்னு தெரியும், கார் உற்பத்தி ஆகுது. தமிழ்நாட்டுல உற்பத்தி ஆகிற காரை கர்நாடகா கொண்டு போய் வித்தோம்னா அந்த பொருளை உற்பத்தி பண்ணது தமிழ்நாடு. அப்ப உற்பத்தி வரி தமிழ்நாட்டுக்கு தான் வரும். ஆனா ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் உற்பத்திக்கு நம்ம தனியா வரி போட மாட்டோம், ஜிஎஸ்டி மட்டும் தான் போடுவோம். ஜிஎஸ்டி கடைசியா எங்க விற்கப்படுகிறதோ அங்கதான் போகும். அப்ப தமிழ்நாட்டுல உற்பத்தி பண்ண கட்ட காரை கர்நாடகாவில் வாங்குறாங்கன்னா அதற்கான ஜிஎஸ்டி முழுவதுமாக கர்நாடகாவுக்கு தான் போகும். இதுதான் டெஸ்டினேஷன் பேஸ்டு டாக்ஸ். இதனாலதான் உற்பத்தி அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலங்கள் கதறினாங்க.
தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரியல் பேஸ் நிறைய இருக்குது. கோயம்புத்தூர், கரூர், நாமக்கல், திருப்பூர், இந்த பக்கம் வந்து பார்த்தோம்னா காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், அந்த பக்கம் நமக்கு மதுரை, ராமநாதபுரம், இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் அதுக்குன்னு தனித்தனி இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. ஆனா கேரளால அங்க கேரளாவுக்குன்னு தொழிற்சாலைகள் கிடையாது. குவைத்துல கல்ஃப்ல வேலை செய்யறாங்க, பணம் ஃபுல்லா கல்ஃப் பணம் வருது. அப்ப கல்ஃப் பணத்தை வச்சு நீங்க தமிழ்நாட்டு பொருளை பூரா வாங்குறீங்கன்னா இப்ப டாக்ஸ் பூரா யாருக்கு போகும்? கேரளாக்கு போயிடும். ஏன்னா யார் வாங்குறாங்களோ அவங்களுக்கு தான் டாக்ஸ். இங்க மெனக்கட்டு வேலை செஞ்சு யார் உற்பத்தி பண்றாங்களோ அவங்களுக்கு டாக்ஸ் இல்ல. இதனாலதான் காம்பன்சேஷன் அப்படின்னு சொல்லி ஜிஎஸ்டில ஒண்ணு கொடுத்துருந்தோம். எங்களுக்கு இழப்பீடு ஏற்படுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்துல இருந்து கொடுக்கப்பட்டது. இப்ப டெஸ்டினேஷன் பேஸ்ட் அப்படின்னா பொருள் எங்க விற்கப்படுகிறதோ அங்க போடக்கூடியதான் டெஸ்டினேஷன் பேஸ்ட். இது முக்கியமான ஒண்ணு. அடுத்து GST is an indirect tax levied on the supply of goods and services. சுருங்கக்கூறின் பண்டங்கள் பணிகள் வரியானது பண்டங்கள் பணிகள் அளிப்பின் மீது விரிக்கப்படும் மறைமுக வரியாகும். ஒரு பொருள் விற்கப்படும் பொழுது அது வரும்போது அது மேல போடக்கூடியது ஒரே மறைமுக வரியாக ஜிஎஸ்டி உள்ளது. ஒரே மொத்தம் முன்னாடி இருந்தது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்துட்டோம். இதுல ஜிஎஸ்டிக்குள்ள வந்து பார்த்தோம்னா டைப்ஸ், அதாவது எங்க விதிக்கப்படுகிறது, யார் போடுறாங்கிறத பொறுத்து. இதுல வந்து பார்த்தோம்னா 3 இருக்கு. ஒன்னு சென்ட்ரல் ஜிஎஸ்டி, மத்திய அரசால் போடக்கூடியது. அடுத்து எஸ்டிஎஸ்டி, மாநில அரசால் போடக்கூடியது. மத்திய மாநில ஒரு மாநிலத்தில் உற்பத்தியா இன்னொரு மாநிலத்துக்கு போகுதுன்னா அது இன்டர்ஸ்டேட். இன்டர்ஸ்டேட் போட்டோம்னா இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி, அதுவும் கேட்டிருக்காங்க. இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி, ஒருங்கிணைந்த ஜிஎஸ்டி அப்படின்னு ஒன்று இருக்கு. அப்ப சென்ட்ரல் ஸ்டேட்டுக்கு நடுவுல இன்டகிரேட்டட் ஒன்று இருக்கு. அதை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒரு மாநிலத்துக்குள்ள ஒரு பொருள் விற்கப்படுகிறது, தமிழ்நாட்டில் உற்பத்தி பண்ணி தமிழ்நாட்டிலே விற்கப்படுகிறதுனா அங்க 2 தான் வரும். ஒன்னு என்னன்னா சென்ட்ரல் ஜிஎஸ்டி, அவங்க முன்னாடி எக்ஸைஸ் டியூட்டி போட்டு இருந்தேன், அதுக்காக இதை எடுத்துக்குவோம். நம்ம முன்னாடி சேல்ஸ் டாக்ஸ் போட்டு இருந்தோம், அதுக்காக நம்ம எடுத்துக்குவோம். அப்ப நம்ம 2 சேர்ந்து சென்ட்ரல் ஜிஎஸ்டியும் ஸ்டேட் ஜிஎஸ்டியும் இருக்கு. இதே தமிழ்நாட்டில் உற்பத்தி பண்ணப்படுவது கேரளாவுக்கோ கர்நாடகாவோ போகுதுன்னா அந்த இடத்துல இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லி ஒருங்கிணைந்த ஜிஎஸ்டி வந்து நம்ம போடுவோம். அது அடுத்து வந்து இன்னும் இன்டகிரேட்டட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து படத்துல விளக்குவாங்க. ஸ்டேட்ல இருந்தது ஸ்டேட்டுக்கான வாட் வேல்யூ வேர்டு சேல்ஸ் டாக்ஸ் எல்லாம் இருந்தது. இப்ப நம்ம வந்து வாட்டு போடுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா பெட்ரோல் டீசல் போன்ற 5 வகையான பெட்ரோலிய பொருட்கள் ஜிஎஸ்டியில் வராது. பெட்ரோலியம் பொருட்கள் பெட்ரோலு, டீசலு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ஏவியேஷன் டர்பைன் ஃபியூவல் ஏடிஎஃப் அப்படின்னு சொல்லுவாங்க, நேச்சுரல் கேஸ் வந்து சொல்லுவாங்க. இதுல அப்புறம் குரூட் ஆயில், அதாவது கச்சா எண்ணெய் அப்படிங்கிறது. இந்த 5க்குமே ஜிஎஸ்டி கிடையாது. பெட்ரோலுக்கு மட்டும் பார்த்தோம்னா 1 லிட்டர் பெட்ரோல் வந்து 100 ரூபா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம இந்த பெட்ரோலுக்கு மட்டும் தமிழ்நாட்டில் எவ்வளவு டாக்ஸ் போறோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது 13% டாக்ஸ் போடுறோம். 13ங்கிற நம்பரை நான் பேய் அப்படிங்கிறத அசோசியேட் பண்ணுறேன். உங்களுக்கு எஸ்டிஜி கோல் சொல்லும்போது 13னா கிளைமேட் கோல். அப்போ 13 என்பது பேயோட தொடர்பு சொல்லியிருக்கிறேன். இந்த 13% அப்படிங்கிறத ஞாபகம். இந்த இடத்துல பெட்ரோலுக்கு நம்ம போடக்கூடிய வேல்யூ ஆடட் டாக்ஸ் வாட் வந்து நம்ம வந்து போடுறோம். ஸ்டேட்ல வந்து நம்ம வந்து போடக்கூடியது. இது மட்டும் இல்லாம ஒவ்வொரு லிட்டருக்கும் பிக்ஸ்டு அமௌண்டா 11 ரூபா 52 பைசா போடுறோம். ஆக மொத்தம் நம்ம 100 ரூபாய்க்கு பெட்ரோல் வாங்கினா 124 ரூபா 52 பைசா. அப்ப கிட்டத்தட்ட 1/4 பங்கு நம்ம எதுக்காக செலவு பண்றோம்னா ஸ்டேட்டுக்காக செலவு பண்றோம். நாம வாங்குற பெட்ரோல் ஒவ்வொரு லிட்டர் பெட்ரோலுக்கும் 25 ரூபாய்க்கு பக்கம் நமக்கு எங்க போயிருது, ஸ்டேட்டுக்கே வந்து போயிருது. இது இல்லாம சென்ட்ரலுக்கு ஒரு 20 ரூபா வரைக்கும் போகும். அப்ப பாதி காசு தான் பெட்ரோலுக்கு, மீதி காசு மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் கொடுக்கக்கூடிய தியாகிகள் தான் நம்ம. இதே மாதிரி தான் நமக்கு மற்றதோ, அதாவது பெட்ரோலியத்துக்கு வராது. அடுத்து இன்னொன்னு என்னன்னா புகையிலை. நமக்கு ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, எது வராதுன்னு சொல்லிட்டு. பெட்ரோலுக்கு கண்டிப்பா ஜிஎஸ்டி வராது. புகையிலை பொறுத்த வரைக்கும் அது ஜிஎஸ்டிக்குள்ள வரும். அதை வந்து பாவ குட்ஸ் அப்படிம்பாங்க. 40% ஜிஎஸ்டி வந்து போடுவாங்க. அந்த ஜிஎஸ்டி மட்டும் இல்லாம நேஷனல் கலாமிட்டி NCCD அப்படின்னு சொல்லி இருக்கும். நேஷனல் கலாமிட்டி கண்டிஜென்சி டியூட்டி அப்படின்னு சொல்லி NCCD ஒன்று போடுவாங்க. அதனால டிஎன்பிஎஸ்சில தப்பா ஒரு கேள்வி கேட்டாங்க. அந்த கேள்வி வரும்போது நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஆக மொத்தம் சென்ட்ரலோடது ஸ்டேட்டோடது எல்லாம் கலந்துதான் ஜிஎஸ்டிக்குள்ள இருக்கு அப்படிங்கிறது. இதுல ஆக்ட்ராய் அப்படின்னு ஒன்று போட்டிருக்காங்க. ஆக்ட்ராய் அப்படின்னா ஒரு பொருள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறது, நுழைவு வரி அப்படிங்கிறது ஆக்ட்ராய் அப்படிங்கிறது. அடுத்து இந்த சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி கொடுத்திருக்காங்க. சிஜிஎஸ்டி பாருங்க, மாநிலத்திற்குள்ளேயே நடைபெறுகிற விற்பனையில் மத்திய அரசால் வசூலிக்கப்படுவது சிஜிஎஸ்டி, ஒரு ஸ்டேட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடியது. அடுத்து எஸ்ஜிஎஸ்டி அப்படின்னு பார்த்தோம்னா மாநிலத்துக்குள் நடைபெறக்கூடியதை மாநில அரசு வசூலிக்கிறது எஸ்ஜிஎஸ்டி. மாநிலங்களுக்குள் கர்நாடகா, இங்க மகாராஷ்டிரா டு தமிழ்நாடு கொடுத்திருக்காங்க. மாநிலங்களுக்குள் அப்படின்னு பார்த்தோம்னா இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி அப்படிங்கிறது முக்கியம். அடுத்து ஜிஎஸ்டிக்கு முன்னாடி இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சேல் வித் ஜிஎஸ்டி
அதுக்கு முன்னாடி அது ரெண்டையும் பிரிச்சு காமிச்சிருக்காங்க. ஜிஎஸ்டியில நமக்கு சேல் வித்தின் ஸ்டேட், ஒரு மாநிலத்துக்குள்ள இருக்கா, சிஜிஎஸ்டி இருக்கும், எஸ்டிஎஸ்டி இருக்கும், சென்ட்ரலும் ஸ்டேட்டும் போடுறாங்க. அதே பழைய எது இருக்கும், வாட் இருக்கும், சென்ட்ரல் எக்ஸைஸ் இருக்கும், உற்பத்திக்காக போடக்கூடிய மத்திய கலால் இருக்கும், மத்திய அரசு போடக்கூடிய சர்வீஸ் சேவை வரி இருக்கும், இப்படி ஒரு பொருட்கள் அது கலந்துருக்கும். எல்லாத்தையும் நம்ம ஒன்னா சேர்த்து கிளப் பண்ணிட்டோம். அதோட இங்கிலீஷ் வெர்ஷன் தமிழ் வெர்ஷன் ரெண்டுமே வச்சிருக்கேன். தென் நேச்சரை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. அதாவது வாட்டு, அதுக்கப்புறம் வந்து ஜிஎஸ்டி, இதை நம்ம வந்து இது பண்ணோம்னா சேல்ஸ் டாக்ஸ் அப்படிங்கிறது மல்டி பாயிண்ட் வித் கேஸ்கேடிங் எஃபெக்ட் அப்படிங்கிறாங்க. கேஸ்கேடிங் அப்படிங்கிறது வார்த்தை ரொம்ப டெக்னிக்கல் வேர்டு. எப்படி நான் குவிட் ப்ரோ குயிட் அதே மாதிரி தான் கேஸ்கேடிங் அப்படிங்கிறது ஒரு தடவை டாக்ஸ் போட்டு திரும்பவும் அந்த டாக்ஸுக்கே டாக்ஸ் போடுறதா கேஸ்கேடிங் அப்படிம்பாங்க. சேல்ஸ் டாக்ஸ்ல கேஸ்கேடிங் இருந்தது. வாட்ல வந்து பார்த்தோம்னா கேஸ்கேடிங் இல்லை. ஆனா அது ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் மல்டி பாயிண்ட்ல வந்திருக்கக்கூடியது, ஒவ்வொன்றும் எவ்வளவு மதிப்பு கூட்டப்பட்டிருக்கு கழிச்சு பார்க்கணும். ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் நமக்கு கேஸ்கேடிங் இல்ல, அது வந்து சிங்கிள் பாயிண்ட் என்பது முக்கியமான ஒண்ணு. இந்த சிங்கிள் பாயிண்ட் நம்ம எப்படி என்ஃபோர்ஸ் பண்றோம்னா இன்புட் டாக்ஸ் கிரெடிட் அப்படின்னு சொல்லி ஐடிசின்னு ஒன்று வச்சிருக்கிறோம். அந்த இன்புட் டாக்ஸ் கிரெடிட்ல ஏற்கனவே கட்டப்பட்ட ஜிஎஸ்டியை நாம வந்து திரும்ப ரிட்டர்ன் எடுத்துக்கலாம். ஐடிசி என்பது ஒன்று வச்சிருக்கிறோம். இப்ப கோதுமை மாவை ஒரு ஹோட்டல்கார் வாங்குறாரு அப்படின்னம்னா அது கோதுமை மாவு கம்பெனிக்கு விற்கும் போது அவர் கட்டியிருந்த டாக்ஸை இன்புட் கிரெடிட்டாக அவர் எடுத்துக்கொள்வார். ஃபைனலா ஒரு தடவை மட்டும் டாக்ஸ் பே பண்ணா போதும். ஸோ கேஸ் கட்டிங் அப்பேட் எடுக்கிறதுக்காகத்தான் ஜிஎஸ்டி அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டது. முதல்ல உலகத்தில் 1954 கொண்டு வரப்பட்டது. பிரான்ஸ் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது வந்து இதுல கொடுத்துருக்காங்க, நம்ம புக்லயே இருக்கு. அடுத்து வந்து பார்த்தோம்னா ஜூலை 1 அப்படிங்கிறது 1 அமெண்ட்மெண்ட் நம்ம சொல்லிட்டோம். ஒன் நேஷன் ஒன் டாக்ஸ், எல்லா டாக்ஸையும் ஒன்னா சேர்த்தது. இது எல்லாத்தையும் நம்ம வந்து பேசியாச்சு. அடுத்து 246A, 269A, 279A. இதுல 279A அப்படிங்கறது ஜிஎஸ்டி கவுன்சில். இதுல இருந்து ஒரு கொஸ்டின் வந்து நமக்கு வந்து முக்கியமா கேட்பாங்க. அது என்னன்னா இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள், அதுல வெயிட்டேஜ் வந்து பார்த்தோம்னா 3/4, அதாவது 75%. 3/4, 3ல 4/3 அப்படிங்கிறது வெயிட்டேஜ். இந்த வெயிட்டேஜ்ல எல்லா முடிவுமே அப்ப 100 பேர் இருந்தா 75 பேர் எடுக்கணும். அதான் அந்த முடிவு எடுக்கக்கூடிய டிசிஷன் மேக்கிங் வந்து பார்த்தோம்னா 3/4. எவ்வளவு பேர் இருந்தா கூட்டம் நடத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1/2, 50%. 100 பேர் இருந்தா 50 பேர் இருந்தா தான் கூட்டம் நடத்தணும். அது கோரம். எப்படி நம்ம பார்லிமெண்ட்ல ஆர்டிகல் 100ல வந்து வச்சிருக்கிறோம், குறைஞ்சபட்சம் 10% ஆஃப் லோக்சபா மெம்பர் இருந்தா தான் லோக்சபா கூட்டம் நடக்கணும். ராஜ்யசபாவுக்கு 10% வச்சிருக்கோம்ல, அதே மாதிரி ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் நடக்கணும்னா குறைஞ்சபட்சம் பாதி பேர் இருக்கணும். 1/2 வச்சிருக்கிறோம். இங்க 3/4 அப்படிங்கிறது முடிவெடுக்கிறது. வெயிட்டேஜ் சென்ட்ரலுக்கு வந்து பார்த்தோம்னா 1/3, 3/1. ஸ்டேட்டுக்கு 2/3, 1/3, 2/3, 3/4, 1/2. மேக்ஸ்ல என்னென்ன பின்னம் இருக்கோ எல்லாத்தையும் தூக்கி வச்சு விட்டாங்க. நம்ம தான் மனப்பாடம் பண்ணிட்டு உட்காந்துருக்கணும். அடுத்து செப்டம்பர் 2025 கரண்ட்ல இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி ஸ்லாப். முன்னாடி வந்து பார்த்தோம்னா 0, 5, 12, 28 இப்படி இருந்தது. இப்ப அதை நம்ம தூக்கிட்டு 2 ஸ்லாப் அப்படின்னாங்க. 5, 18 2 தான் ஸ்லாப். அப்ப 40 வந்து சின்குட்ஸ், பாவ பொருள்கள் அப்படின்னு சொல்லி 40 வந்து லக்ஸரி ஐட்டத்துக்காக வச்சிருக்காங்க. இப்போ 0 அப்படிங்கிறது அத்தியாவசிய பொருளுக்கு, 5 வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம இருக்கக்கூடியது, 18 தான் ஸ்டாண்டர்டா இருக்கக்கூடியது, 40 கொஞ்சம் லக்ஸரியான பொருளுக்கு மட்டும்தான் அப்படிங்கிறத நம்ம இருக்கக்கூடியது. இதுல நமக்கு வந்து பார்க்கும்பொழுது இழப்பு எப்படி ஏற்படும், எவ்வளவு வருதுன்னா 48,000 கோடி வந்து இழப்பு ஏற்படும் அப்படின்னு சொன்னாங்க. இதுல 0% பொறுத்த வரைக்கும் பால், ரொட்டி, உயிர்காக்கும் மருந்துகள் இதுக்கெல்லாம் வந்து ஜிஎஸ்டி கிடையாது. 0% அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. 5% வந்து போகும்போது சோப்பு, டூத் பேஸ்ட், நெய், அப்புறம் பால் பொருள்கள், இந்த மாதிரி பாலுக்கு ஜிஎஸ்டி இல்ல, பால் பொருளுக்கு ஜிஎஸ்டி இருக்கு. நம்ம இவர் அன்னபூர்ணா ஹோட்டல் ஓனர் சூப்பரா பினான்ஸ் மினிஸ்டர் வந்து எதிர்த்து பேசினாரு, அம்மா பன்னுக்கு டாக்ஸ் இல்ல, உள்ள வைக்கிற ஜாமுக்கு டாக்ஸ் இருக்குது, கொஞ்சம் ஒரு ரேஷனலைஸ் பண்ணுங்கன்னு எந்திரிச்சு பேசினாரு. எல்லாரும் பயங்கரமா சிரிச்சாங்க, எல்லாரும் பண்ணாங்க. அடுத்த நாள் மன்னிப்பு கேட்க வச்சாங்க, அது வேற விஷயம். ஆனா நல்லா பேசினாரு அவரு. ஸோ அது மாதிரிதான் பாலுக்கு இல்ல, பால் பொருளுக்கு வந்து இருக்குது. ஸோ டிவி, ஏசி, வாஷிங் மிஷின், நம்ம அன்றாட பயன்படுத்தக்கூடிய மிடில் கிளாஸ் நமக்கான தேவைகள் நம்ம எந்த செலவு பண்ணுவோம், நம்ம கன்சம்ஷன் நம்ம இருக்கோம். இந்தியாவுடைய டொமஸ்டிக் கன்சம்ஷன் அதிகம், ஏன்னா நம்ம எல்லாம் நடுத்தர இருக்கோம். இப்பதான் நம்ம சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்கோம், இப்பதான் நம்ம வீட்டுக்கான பொருட்கள் வாங்குவோம். ஒரு காலத்துலயும் ஒன்னொன்னு அப்படியே வாங்கிட்டே இருக்கிறோம், அடுத்தடுத்து போயிட்டே இருக்கிறோம் நம்ம. ஸோ அப்ப 18% அதுக்கு வச்சிருக்காங்க. அடுத்து 40% அப்படிங்கிறது நமக்கு புகையிலை, அப்புறம் லக்ஸரி காரு, 350 சிசிக்கு மேல இருக்கக்கூடிய பைக்கு, இந்த மாதிரி ரொம்ப காசு கொடுத்து ஒரு ராயல் என்ஃபீல்டு தான் வாங்குவேன், 500 சிசி தான் பிடிக்கும், டுப்பு டுப்புன்னு சத்தம் கேட்கணுமா, அதுக்கு நீ வந்து 40% எங்களுக்கு பே பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வச்சிருக்கிறோம். ஸோ இதுல ஓரளவுக்கு காம்ப்ரிஹென்சிவா டாக்ஸ், நான் டாக்ஸ், அதுக்குள்ள டாக்ஸ்ல இன்டைரக்ட், டைரக்ட்,
அப்புறம் இன்டைரக்ட்ல இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி, டைரக்ட்ல இருக்கக்கூடிய இன்கம் டாக்ஸ், அதுக்குள்ள இருக்கிற ஸ்லாப், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசியிருக்கிறோம். இந்த வீடியோவை திரும்ப திரும்ப கேளுங்க. கேட்டுட்டு இந்த கண்டென்ட் வந்து ஒரு தடவை எடுத்து படிங்க. அப்படியே நடு மண்டையில் ஆணி அடிச்ச மாதிரி நிக்கலைன்னா திரும்ப படிங்க. ஸோ தொடர்ந்து பாருங்க. இது வரைக்கும் முன்னாடி 2 வீடியோவை கண்டிப்பா பாத்துருங்க. இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா பிளேலிஸ்ட்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனல்ல இந்த வீடியோ தான் பாக்குறீங்க அப்படின்னா பிளேலிஸ்ட் ஓபன் பண்ணி ஜிஎஸ்ல இருக்கக்கூடிய ஆல்மோஸ்ட் எல்லா டாபிக்குமே இருக்கும். எல்லாத்தையுமே தொடர்ந்து பாருங்க. எக்ஸாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.